குட் ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். வாய்ஸ் கேட்குதா? வாய்ஸ் கிளியராக இருக்கா? ஓகே. ஸோ நாங்கள் பார்க்க போகிற கோர்ஸின் பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட். ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட். ஓகே, வெப் டெவலப்மெண்ட். ஓகே, உங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் தான் என்னென்னு தெரியும். டெவலப் பண்ணுறதுனா என்னது? ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கட்டமைச்சு உருவாக்குறது டெவலப்மெண்ட்னு சொல்லுவோம் நாங்கள். ஓகே, ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கட்டமைச்சு உருவாக்குறதுன்னு சொல்லுவோம் வெப் டெவலப்மெண்ட், டெவலப்மெண்ட்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஃபுல் ஸ்டாக் வெப்ன்றது என்ன? ஃபுல் ஸ்டாக் வெப்ன்றது என்ன? சரி, முதல்ல வெப்ன்றது என்ன? வெப்சைட்ன்றது என்ன? ஸோ வெப் நாங்கள் இடத்த மென்ஷன் பண்ணுறது வந்து வெப்சைட். ஓகே, என்னது வெப்சைட்னு சொல்லலாம். ஓகே, வெப்சைட்னு சொல்லலாம். இந்த வெப்சைட்ன்றது என்ன? ஒரு ஐடியா யாராவது சொல்லுங்க பார்ப்போம். மைக் ஆன் பண்ணிட்டு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி வந்து கீழே மெசேஜில் சட்டில் போடலாம். ஓகே, சட்டில் வந்து நீங்கள் பர்சனல் மெசேஜில் போடலாம். அப்படி இல்லாட்டி வந்து மைக் ஆன் பண்ணிட்டு சொல்லலாம். வெப்சைட்ன்றது என்ன? உங்களுக்கு வெப்சைட்டை பற்றி என்ன ஐடியா இருக்குது? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். வெப்சைட்டை பற்றி என்ன ஐடியா இருக்குது? இந்த வேர்டு வெப்சைட்ன்ற வேர்டு சொல்லிங்க, உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? என்ன இந்த யோசிக்கிறீங்க நீங்கள் வெப்சைட்ன்றது மூலமாக? இதுக்கு முதல்ல வந்து நீங்கள் வெப்சைட்டை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ வெப்சைட்ன்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு ஐடியா என்ன வெப்சைட்ன்றதை பற்றி? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ஆள் யாரும் சொல்லலாம், பிரச்சனை இல்லை. யார் வேணாலும் சொல்லலாம். சேட்டில் மெசேஜ் தான் போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படி பப்ளிக்காக போட கஷ்டமாக இருந்தால் சேட்டில் போயிட்டு நீங்கள் எனக்கு மட்டும் வர மாதிரி மெசேஜ் பண்ணிக்கலாம். சொல்லுங்க பார்ப்போம் யாராவது. யாரும் வரும். உங்களோட ஐடியாவும் சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. உங்களோட ஐடியாவில் உங்களுக்கு என்ன அதை பற்றி என்ன ஐடியா தெரியுமோ அதை பற்றி சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. எதுவும் சொல்லலாம், இல்லைன்னா பிரச்சனை இல்லை. உங்களோட ஐடியாவை சொன்னா தான் தெரியும். ஓகே ஓகே, வேறு யாராவது? ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஒர்க் பேஜ். வேறு யாராவது? ஓகே, ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஒர்க் பேஜ்னு சொல்லியிருக்காங்க. வேறு யாராவது சொல்லுங்கள், வேறு யாராவது. ஸோ ஒரு ஆன்சர் வந்து இருக்கு. என்ன ஆன்சர்? கலெக்ஷன் ஆஃப் ஒர்க் பேஜ் வந்து ஆன்சர் வந்திருக்கு. ஓகே, அந்த ஆன்சர் சரியான ஆன்சர் தான். வேறு யாராவது உங்களோட ஐடியா? யாராவது? கலெக்ஷன் ஆஃப் ஒர்க் பேஜ்னு ஒரு ஐடியா, ஒரு ஆன்சர் வந்துருக்கு உங்களுக்கு. வேறு வேறு சொல்லுங்க பார்ப்போம். வெப்சைட்ன்றது என்ன? ஓகே, இப்போ உண்மையிலேயே வந்து இந்த வெப்சைட்ன்றது வந்து கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ் தான். அந்த கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ் தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்? வெப்சைட்னு சொல்லுவோம். அப்போ இந்த வெப் பேஜ்ன்றது என்ன முதல்ல? இப்போ நாங்கள் கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜ்ன்றா வெப்சைட்னு சொல்லிட்டோம். கலெக்ஷன் எங்களுக்கு என்னென்னு தெரியும். கலெக்ஷன் என்னது? ஒரு தொகுதியான ஒரு விஷயங்களை கலெக்ஷன் சொல்லலாம் நாங்கள். அப்போ இந்த வெப் பேஜ்ன்றது என்னது? புதுசாக இருக்கல இந்த வெப் பேஜ்ன்றது என்னது? வெப் பேஜ்ன்றது என்னது? இந்த வெப்சைட்டை வந்து நாங்கள் எப்படி அக்சஸ் பண்ணலாம்? எப்படி நாங்கள் இந்த வெப்சைட்டை பார்க்குறது? எப்படி நாங்கள் இந்த வெப்சைட்டை பார்க்குறதுன்னு பார்க்கும்போது எங்களுக்கு அந்த இடத்துல ப்ரௌசர்ன்ற தேவை வந்து வருது. ஸோ ஃபஸ்ட் நாங்கள் ப்ரௌசர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ எங்களுக்கு என்னது வெப்சைட் என்ன தெரிஞ்சு கொள்றதுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? முதல்ல ப்ரௌசர் என்ன தெரிஞ்சு கொள்ள போகிறோம். நான் என்ன செய்ய போகிறேன்? ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு இப்போ டெஸ்க்டாப் தெரியும் நினைக்கிறேன். டெஸ்க்டாப் தெரியும். தெரியுதா? டெஸ்க்டாப் தெரியுதா? டெஸ்க்டாப் தெரியுதா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர்ஃபாக்ஸ் இருக்கு இல்லையா? இந்த ஃபயர்ஃபாக்ஸ்ன்றது வந்து ஒரு ப்ரௌசர். அதே மாதிரி கூட இதில் வந்து எட்ஜாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து கூகுள் குரோம் இருக்கலாம், அப்படி இல்லாட்டி இதை தவிர ஒப்ரா மினி இருக்கலாம், சஃபாரி இருக்கலாம். இந்த மாதிரி வந்து உங்கள்கிட்ட வேறு வேறு ப்ரௌசர்ஸ் வந்து இருக்கலாம். இதில் நாங்கள் என்ன சொல்லுவோம்? ப்ரௌசர்ன்னு சொல்லுவோம். அப்போ இந்த ப்ரௌசர்ன்றது என்னட்டு ஃபஸ்ட் பார்த்தோம்னா, இந்த ப்ரௌசர்ன்றது ஒரு இந்த ப்ரௌசர்ன்றது வந்து ஒரு சாஃப்ட்வேர். ஓகே, நாங்கள் வந்து இந்த லேப்டாப் இந்த கம்ப்யூட்டரில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் இந்த ப்ரௌசர். அப்போ இந்த ப்ரௌசருக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரௌசருக்குள்ளே போனோம்னா ஜஸ்ட் ஒரு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு வருது. ஓகே, ஒரு இன்டர்ஃபேஸ் வருது. இந்த இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு என்ன ஆப்ஷன் தந்திருக்காங்க? ஒரு சர்ச் பார் தந்திருக்காங்க. ஓகே, ஒரு சர்ச் பார் தந்திருக்காங்க. அப்போ நாங்கள் என்ன செய்யலாம்? இந்த மாதிரி நியூ டெப்ஸ் போகலாம், சர்ச் பார் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணலாம். இந்த மாதிரி என்ன பண்ணாலும் என்ன செய்து கொள்ளலாம்? இந்த ப்ரௌசரை யூஸ் பண்ணி நாங்களால் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அப்போ இதுதான் ப்ரௌசர். அப்போ இந்த ப்ரௌசரில் போயிட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? உதாரணத்துக்கு நான் இப்போ இதில் போயிட்டு google.com அடிக்கிறேன். ஓகே, google.com அடிக்கிறேன். அடித்தாங்களுக்கு என்ன செய்யுது? ஒரு சைட் வந்து ஓப்பன் ஆகுது. பாருங்க, ஒரு சைட் வந்து ஓப்பன் ஆகுது. அப்போ இது வந்து என்னது? ஒரு வெப் பேஜ். இந்த சைட் வந்து என்னது? ஒரு வெப் பேஜ். விளங்குதா? அப்போ இந்த வெப் பேஜ் வந்து எப்படி வந்தது? இப்போ நாங்கள் இதில் வந்து சர்ச் பண்ணுறது மூலமாக வந்தது. சரி, நாங்கள் இதில் சர்ச் பண்ணுறது மூலமாக எப்படி இந்த வெப்சைட் வருது? இந்த வெப்சைட் வந்து எங்கே சேவ் ஆகிருக்கு, எங்கேருந்து வருது? அதை பற்றி பார்ப்போமா? அதை பற்றி நாங்கள் பார்க்கணும்னா முதல்ல நாங்கள் எங்களோட இன்டர்நெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்போ இன்டர்நெட்ன்றது என்னது? ஒரு பெரிய நெட்ஒர்க். ஓகே, இன்டர்நெட்ன்றது ஒரு பெரிய நெட்ஒர்க். அப்போ நான் திருப்பி எங்களோட ஒயிட் போர்டுக்கு போவோம். ஓகே, ஒயிட் போர்டுக்கு போவோம்.
அதே வைட் போர்டில் இப்போ இந்த இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் இன்டர்நெட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தா நிறைய வெப்சைட்ஸ் இருக்கும். ஓகே, அந்த google.com மாதிரியே நிறைய வெப்சைட்ஸ் வந்து இருக்கும். எங்கே இருக்கும்? இந்த இன்டர்நெட்டில் இருக்கும். அது எங்கே இருக்குன்னு பார்த்தா இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய சர்வர் என்ற இடத்துல இருக்கும். ஓகே, ஏதாவது ஒரு சர்வரில் கூகுள் எடுத்தோம்னா கூகுள்ன்ற சர்வர் இருக்கும். ஓகே, கூகுள் என்ற கம்பெனிகிட்ட வந்து ஒரு சர்வர் இருக்கும். அப்போ இதுதான் அந்த கூகுள் என்ற சர்வர் வைப்போமா? கூகுள் என்ற சர்வர் வைப்போம். அது கூகுள் என்ற சர்வர் வந்து இங்கே இருக்குண்டா இதுக்குள்ள என்ன இருக்கும்? இந்த கூகுளோட வெப் பேஜஸ் வந்து சேவ் ஆகி இருக்கும். ஓகே, சேவ் ஆகி இருக்கும். அப்போ நான் இப்போ என்ன செய்கிறேன்? ஒரு யூசர் நான் என்ன செய்கிறேன்? என்னுடைய கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி என்ன செய்கிறேன்? அதில் இருக்கக்கூடிய எட்ஜ் என்ற சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு அதில் என்ன செய்கிறேன்? google.com என்ற அட்ரஸை வந்து அடிக்கிறேன். google.com என்ற அட்ரஸை வந்து அடிக்கிறேன். அடிக்க அதை என்ன செய்யுது? எனக்கு வந்து இந்த google.com என்ற வெப்பேஜை வந்து ஷோ பண்ணுது. ஆனால் இது ஸ்ட்ரெயிட்டாக அப்படி நடக்குதுன்னு பார்த்தா அப்படி நடக்காது. நான் இங்கே வந்து ஒரு வெப்சைட் அட்ரஸ் அடிக்கிறேன் தானே, எப்படி www.google.com என்ற ஒரு அட்ரஸ் அடிக்கிறோம். அதுக்கு நாங்கள் என்ன பேர் சொல்லுவோம்னா டொமைன் நேம் என்ற பேர் சொல்லுவோம். என்ன பேர் சொல்லுவோம்? டொமைன் நேம். ஓகே, நான் டைப் பண்ணுறேன் டொமைன் நேம். ஸோ நாங்கள் அடித்த அந்த google.com என்றதை வந்து நாங்கள் டொமைன் நேம்னு சொல்லுவோம். அந்த அட்ரஸை வந்து என்ன சொல்லுவோம்? டொமைன் நேம்னு சொல்லுவோம். அப்போ நாங்கள் அந்த டொமைன் நேமை டைப் பண்ணி இதில் சர்ச் கொடுத்தோன்னு என்ன செய்யணும்னா இன்னொரு சர்வர் ஒன்று இருக்கும். அந்த சர்வருக்கு பேர் வந்து டிஎன்எஸ் சர்வர்ன்னு சொல்கிறோம். டிஎன்எஸ். இந்த டிஎன்எஸ் சர்வரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஜஸ்ட் டொமைன் நேம் சர்வர்னு சொல்கிறோம். என்ன என்ன இருக்குன்னு பார்த்தா இதில் டொமைன் நேம் இருக்கு தானே. இந்த டொமைன் நேமுக்கு அப்ரோப்ரியேட்டான ஐபி அட்ரஸஸ் இருக்கும். ஸோ இந்த ஐபி அட்ரஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்ல போனால் இப்போ நாங்கள் ஒரு ஊரில் இருக்கோம். ஓகே, ஊரில் வந்து எங்களோட வீடு இருக்குது. ஓகே, ரோட்டில் வந்து ஒரு இடத்துல எங்களோட வீடு இருக்குது. இப்போ எனக்கு ஒரு லெட்டர் வருது. எங்கே இடத்துல எனக்கு ஒரு லெட்டர் வருது. அப்போ என்ன செய்வார் போஸ்ட்மேன்? அந்த லெட்டரில் இருக்கிற அட்ரஸை பார்ப்பார். அதுக்கப்புறம் அந்த வீட்டு நம்பரை பார்ப்பார். வந்து என்ன செய்வார்? இந்த ஒழுங்கில் வந்து எங்களோட வீட்டை வந்து அந்த லெட்டரை கொடுத்துட்டு போவார். ஸோ அதே சேம் விஷயம் தான் இன்டர்நெட்டில் நடக்கும். என்னது? இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய வெப்சைட்ஸ் இருக்கும். நிறைய வெப்சைட்ஸ் நம்ம அங்கே இருக்க வந்து பார்த்தா ஒவ்வொரு சர்வரில் இருக்கும். ஓகே, அப்போ அந்த ஒவ்வொரு சர்வருக்கும் வந்து ஐபி அட்ரஸ் ஒன்று இருக்கும். எப்படி எங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் அட்ரஸ் இருக்கோ அதே மாதிரி ஐபி அட்ரஸ் ஒன்று இருக்கும். அந்த ஐபி அட்ரஸ் வந்து நம்பர்ஸாக இருக்கும். அந்த நம்பர்ஸை தான் நாங்கள் என்ன செய்வோம்? இங்கே வந்து சர்ச் பண்ணி எங்களுக்கு தேவையான வெப்சைட்டை வந்து எடுத்துக்கொள்வோம். ஆனால் அந்த நம்பர்ஸை வந்து எங்களால் ஞாபகம் வச்சிருக்கேலுமா? ஜஸ்ட் அந்த நம்பர் நான் இப்போ எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. ஜஸ்ட் ப்ரௌசருக்கு போவோம். நான் இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக காட்டுறேன். இதில் நாங்கள் போனோம் அதே இடத்துக்கு போவோம். இந்த இடத்துலையே நான் என்ன செய்கிறேன்? ஒரு இப்படி ஒரு நம்பர் அடிச்சுட்டு என்ட்ரு அடிக்கிறேன். ஓகே, பாருங்க எங்கே ரீட் ஆகுது? அதே நம்பர் தான் பாருங்க. ஒரு நம்பர் ஒன்று அடிக்கிறேன், என்ட்ரு அடிக்கிறேன். பாருங்க இந்த google.comக்கு எங்களுக்கு வந்துட்டு ரீடைரக்ட் ஆகிட்டுது. அப்போ இந்த நம்பருக்கு தானே, அதில் அடித்த நம்பருக்கு தானே இதுதான் என்னன்னு கேட்டால் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்கிறது. அப்போ இந்த ஐபி அட்ரஸில் தான் இந்த வெப் பேஜ் இருக்குது. விளங்குதா? இப்போ நாங்கள் அடித்த google.com எல்லாத்தையும் தாண்டி இந்த ஐபி அட்ரஸில் தான் இந்த வெப் பேஜ் இருக்குது. ஆனால் நாங்கள் ஒரு ஹியூமன் இருக்கிறதால எங்களுக்கு வந்து இந்த நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸி இல்லை. நம்பர்ஸை விட எங்களால் வந்து வேர்ட்ஸை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சிருக்கல. வேர்ட்ஸை வந்து ப்ரொனன்சியேஷனாக ஈஸியாக ஞாபகம் வச்சிருக்கல. அதால தான் அந்த இடத்துல டொமைன் நேம் என்ற ஒரு விஷயம் வந்து தேவையாகுது. அப்போ நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த நம்பர்ஸை நாங்கள் ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு பதிலாக என்ன செய்யறோம்னா google.com என்ற டொமைன் நேம் வந்து ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகே, அந்த டொமைன் நேம் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா இந்த டிஎன்எஸ் சர்வர் சொன்னேன் தானே, அந்த டிஎன்எஸ் சர்வரில் எந்த டொமைன் நேமுக்கு எந்த டொமைன் நேமுக்கு எந்த ஐபி அட்ரஸ் என்ற விஷயம் வந்து சேவ் ஆயிருக்கும். அப்போ நான் இந்த டொமைன் நேமை google.com அடிச்சு சர்ச் கொடுக்க என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்எஸ் சர்வர் வந்து எனக்கு அப்ரோப்ரியேட்டான ஐபி அட்ரஸை ரிட்டர்ன் பண்ணும். அப்போ அந்த ஐபி அட்ரஸ் ரிட்டர்ன் ஆனோன்னு என்ன செய்ய வேண்டாம்? அந்த ஐபி அட்ரஸுக்கு உரிய அந்த சர்வரில் இருக்கக்கூடிய வெப்பேஜ் வந்து எனக்கு என்ன செய்யும்? எங்களோட கம்ப்யூட்டருக்கு எடுத்து வரப்பட்டு எங்களோட ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகும். இப்படித்தான் என்னது ஒரு வெப்சைட் வந்து எங்களுக்கு வியூ ஆகுது. விளங்குதா? டவுட் எதுவும் இருக்கா? சொன்னதுல இருந்து டவுட் இருக்கா? வேறு டவுட் இருக்கா? அப்போ சொன்ன விஷயத்தில் டவுட் இருக்கா? ஸோ வெப்சைட்ன்றது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது டவுட் இருக்கா? அப்போ நாங்கள் இப்போ வெப்சைட்ன்ற என்னன்ற கொஸ்டனுக்கு என்ன பேர் இருக்கு, என்ன ஆன்சர் பண்ணலாம்? கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ். அதாவது இப்போ நான் காட்டின google.comல வந்து ஒரு பேஜ் இருக்கு தானே, அது ஒரு வெப் பேஜ். அந்த மாதிரி வெப் பேஜஸ் நிறைய இருக்கு. ஒரு வெப்சைட் எடுத்தோம்னா நிறைய இருக்கு. நீங்கள் வெப்சைட்ஸ் வந்து நார்மலாக பார்த்துருப்பீங்க. அதில் போனால் வந்து ஒவ்வொரு டெப்பை கிளிக் பண்ண ஒவ்வொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி நிறைய பேஜஸ் இருக்கலாம். சிலது வந்து ஒன் பேஜும் இருக்கலாம். ஸோ அது வந்து அந்தந்த வெப்சைட்டை பொறுத்தது. ஸோ நாங்கள் அதை இந்த இடத்துல என்ன சொல்லுவோம்? கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜ்னு சொல்லுவோமா? கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ் என்னவா இருக்கும்? ஏதோ ஒரு டொமைன் நேமுக்கு கீழே இருக்கு. விளங்குதா? ஏதோ ஒரு டொமைன் நேமுக்கு அசைன் ஆகிருக்கிறதா என்னன்னு சொல்கிறாங்க? வெப்சைட்னு சொல்கிறாங்க. விளங்குதா? தனியாக கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ் இல்லை. அது என்ன செய்திருக்குது? ஒரு பர்டிகுலர் டொமைன் நேமுக்கு கீழே
ஒரு கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ் வந்து இருக்குமாக இருந்தால் அதை நாங்கள் என்ன சொல்லுவோம், வெப்சைட் என்று சொல்லுவோம். விளங்கிட்டாரு? டவுட் இருக்கா? வேறு டவுட் இருக்கா யாருக்காவது? இப்போ சொன்ன விஷயத்தில் டவுட் இருந்திருக்கா? வெப்சைட் என்னன்னு சொன்னது டவுட் இருந்திருக்கா யாருக்காவது? வெப்சைட் என்னன்னு சொன்னது டவுட் இருந்திருக்கா? அப்போ உங்களுக்கு இப்போ வெப் டெவலப்மெண்ட் என்ன விளங்கிட்டு? ஓகே, அப்போ வெப் டெவலப்மெண்ட் என்னது? வெப் டெவலப்மெண்ட்ன்றது என்னது? நாங்கள் வந்து வெப் பேஜஸை கிரியேட் பண்ண போகிறோம், அதை வந்து கலெக்ஷனாக மாற்ற போகிறோம். அந்த கலெக்ஷனாக மாற்றின அந்த வெப் பேஜஸை வந்து ஒரு டொமைன் நேமுக்கு கீழே எங்களோட இன்டர்நெட்டில் ஹோஸ்ட் பண்ண போகிறோம். இதைத்தான் நாங்கள் என்ன சொல்ல போகிறோம், வெப் டெவலப்மெண்ட்னு சொல்ல போகிறோம். அப்போ இந்த ஃபுல் ஸ்டாக்ன்றது மீனிங் என்ன? இப்போ ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ஒன்று இருந்தால், நாங்கள் இப்போ ஒரு விஷயத்த வந்து பர்டிகுலராக சொல்கிறோம்டா, இப்போ என்னது நீலவானம்னு சொல்கிறோம்னா என்ன அர்த்தம்? நீலவானம் இல்லாத வானமும் இருக்கலாம், கருப்பு வானமும் இருக்கலாம். இப்போ ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ஒரு விஷயத்தை வந்து பர்டிகுலராக சொல்கிறோம்னா, இந்த ஃபுல் ஸ்டாக் இல்லாத சம் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கத்தானே வேணும். அந்த டெவலப்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் நாங்கள் பிரிக்கலாம். ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட், ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட். ஓகே, டைப் பண்ணுறோம். ஓகே, இது கஷ்டமாக இருக்குது. ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட் அடுத்து தெரியுதா? இப்போ தெரியும் நினைக்கிறேன். சாரி, ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட். அதே மாதிரி வந்து இன்னொன்று பிரிக்கலாம், என்னது பேக் எண்ட் டெவலப்மெண்ட். ஓகே, பேர்லேயே உங்களுக்கு விளங்கும், இருந்தாலும் நான் சொல்கிறேன், பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த இடத்துல வைப்போம். அடுத்து என்னது பேக் எண்ட் டெவலப்மெண்ட் என்று சொல்லலாம். ஓகே, பேக் எண்ட் டெவலப்மெண்ட். அப்போ நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம், இப்போ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் வந்து ரெண்டாக பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்து ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட்னு சொல்கிறோம், மற்றது வந்து பேக் எண்ட் டெவலப்மெண்ட்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஃப்ரண்ட் எண்ட்ன்றது என்னது? ஃப்ரண்ட் எண்ட்ன்றது என்னது? ஃப்ரண்ட் எண்ட் என்னது? தமிழில் ஃப்ரண்ட்டுக்கு தமிழ் என்னவா இருக்கும்? முன்னால. ஓகே, முன்னால. ஃப்ரண்ட் என்ன முன்னால தானே, எங்களுக்கு முன்னால தெரியுது. பேக் எண்ட் என்ன? பேக் எண்ட் என்னது? பின்னால். அதாவது எங்களுக்கு தெரியாது, அவ்வளோதான். ஓகே, ஃப்ரண்ட் எண்டா முன்னால், எங்களோட பார்வைக்கு நேராக இருக்கிறத ஃப்ரண்ட் எண்டு, உங்களுக்கு பார்வைக்கு பின்னால் இருக்கிறது என்ன சொல்கிறாங்க, பேக் எண்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஃப்ரண்ட் எண்ட்ன்றது என்னத்தை மீன் பண்ணுதுன்னா, நாங்கள் ஒரு யூஸரா, எப்படி நாங்கள் ஒரு யூஸரா ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி ஒரு டொமைன் நேமை டைப் பண்ணி சர்ச் பண்ணி ஒரு வெப் பேஜை பார்க்குறோம். பார்க்கல நாங்கள் ஒரு யூஸராக பார்க்கல, எங்களுக்கு ஒரு வெப் பேஜ் தெரியுதா இல்லையா? அந்த வெப் பேஜ் தெரிகிற வெப் பேஜை டிசைன் பண்ணுறது தான் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்களுக்கு ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகிறேன், google.com இல்லாமல் ஒரு வழக்கமான வெப்சைட் ஒன்றுக்குள்ளே போகும். ஓகே, அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக விளையாடக்கூடிய மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இப்போ என்ன செய்யறதுக்கு பதிலாக ஒரு வெப் பேஜுக்குள்ளே போகிறேன், ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகிறேன். சரி, ஓகே, ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகிறேன். இது ஒரு வெப்சைட். ஓகே, வரும். ஓகே, இது ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இப்போ முன்னால் ஸ்க்ரீனில் வந்து ஒரு சம்திங் தெரியுது. ஓகே, சம்திங் வந்து தெரியுது. அண்ட் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பேஜ் தான் இருக்கான்னு பார்த்தா இல்லை, நாங்கள் எபோட்டஸை கிளிக் பண்ண போகுது, அவர் சர்வீஸை கிளிக் பண்ணால் இன்னொரு பேஜுக்கு போகுது, அடுத்து வந்து போர்ட்ஃபோலியோ கிளிக் பண்ணால் இதையும் தாண்டி இன்னொரு பேஜுக்கு போகுது. அப்போ எங்கள்கிட்ட வந்து இங்கே நிறைய வெப் பேஜஸ் இருக்குது. இந்த கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ் வந்து இந்த டொமைனுக்கு கீழே www.afroheragames.com என்ற இந்த டொமைனுக்கு கீழே சேவ் ஆகியிருக்குது. அதாவது இதுக்குள்ளே வந்து என்ன செய்திருக்குது, இந்த டொமைனுக்கு கீழே வந்து சர்வரில் சேவ் ஆகிருக்குது. அப்போ இதை நாங்கள் என்னென்னு சொல்லலாம், வெப்சைட்னு சொல்லலாம். அப்போ இது ஒரு வெப்சைட் விளங்குது தானே எங்களுக்கு. அப்போ இந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து முன்னால் ஒரு ஃப்ரண்ட் எண்ட் தெரியுது. அதாவது நாங்கள் ஒரு யூஸராக ஓப்பன் பண்ணி பார்க்கறதுல எங்களுக்கு ஒரு டிசைன் தெரியுது. டிசைனில் பார்த்தா இந்த இடத்துல லோகோ வச்சிருக்காங்க. இதில் வந்து ஒரு நேவிகேஷன் பார் இருக்குது. சாரி, இது ஒரு நேவிகேஷன் பார் இருக்குது. அண்ட் இங்கே வந்து என்னது நேவிகேஷன் லிங்க்ஸ் வந்து கொஞ்சம் இருக்குது. பாருங்கள், நேவிகேஷன் லிங்க்ஸ் கொஞ்சம் இருக்குது. அண்ட் அதை நாங்கள் ஹோவர் பண்ணிக்கல என்ன செய்யுது, அதை சுற்றி வந்து எங்களுக்கு பாக்ஸ் வருது. அண்ட் இங்கே வந்து ஒரு செட் போட்டுக்கான ஏதோ ஒரு சம்திங் இருக்குது. இங்கே ஒரு பட்டன் இருக்குது, இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்க கீழே போகுது. ஸோ இந்த மாதிரி நாங்கள் பார்க்குற சில விஷயங்கள் இருக்குது. இந்த நாங்கள் பார்க்குற விஷயங்களை தான் என்னென்னு சொல்லுவோம்னா ஃப்ரண்ட் எண்ட் சொல்லுவோம். விளங்குதா? ஃப்ரண்ட் எண்ட் என்னது? நேரடியாக எங்களுடைய பார்வைக்கு முன்னால் ஒரு யூஸராக நாங்கள் பார்க்கும்போது எங்களுடைய பார்வைக்கு முன்னால் தெரியக்கூடிய இந்த வெப்சைட் டிசைனை தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், ஃப்ரண்ட் எண்ட் சொல்லுவோம். அப்போ இதை டெவலப் பண்ணுறதை நாங்கள் என்ன சொல்லுவோம், ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட் சொல்லுவோம். விளங்குது? அப்போ அதே இடத்துல நாங்கள் இங்கே வந்துட்டு இந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன், இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணுறேன்னு வைப்போம். ஃபார்மை ஃபில் பண்ணி நான் சப்மிட் பண்ணக்கு என்ன செய்யணும்னா, எனக்கு வந்து இதில் நான் கொடுத்த அந்த மெசேஜ் ஒரு இமெயிலுக்கு, இந்த கம்பெனியோட இமெயிலுக்கு வந்து என்ன செய்யும், சென்ட் ஆகும். ஸோ அப்படி சென்ட் ஆகுறத வந்து என்னென்னு சொல்லுவோம்னா பேக் எண்ட் சொல்லுவோம். அதாவது அது எப்படி சென்ட் ஆகுதுன்றது எங்களுக்கு தெரியாது. ஒரு யூஸராக வந்து நாங்கள் பார்க்கல எங்களுக்கு என்ன தெரியும், இதில் ஃபார்ம் இருக்குது, நான் ஃபில் பண்ணுறேன், சப்மிட் பண்ணி கிளிக் பண்ணுறேன், இவ்வளோதான் எனக்கு தெரியும். கிளிக் பண்ண அப்புறம் என்ன வரும், யூ ஹேவ் சென்ட் த மெசேஜ்னு சொல்லி ஒரு சம்திங் ஒரு மெசேஜ் வந்து வரலாம். ஓகே, ஒரு சக்ஸஸ் மெசேஜ் வந்து வரலாம். மற்றபடி இதுக்கு பின்னால் என்ன நடக்குதுன்றது எனக்கு தெரியாது.
அப்படி பின்னால் நடக்கிற விஷயங்களை தான் நாங்கள் பேக் என்று சொல்லுவோம். அதாவது இந்த வெப்சைட்டுக்கான லாஜிக்ஸ், பிஸ்னஸ் லாஜிக்னு சொல்கிறோம். விளங்குதா? இந்த வெப்சைட்டில் வந்து ஒர்க் பண்ணுற எல்லா திங்ஸுக்குமான லாஜிக் தான் என்னது பேக் என்று சொல்லுவோம். அதை வந்து எங்களால் பார்க்க முடியாது. அப்போ அதைத்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், பேக் என்று சொல்லுவோம். அப்போ ஃபுல் ஸ்டாக் வரைக்கும் என்ன மீனிங் இல்லை, நாங்கள் வந்து ஃப்ரண்ட் எண்ட் டெவலப் பண்ணுவோம், பேக் எண்ட் டெவலப் பண்ணுவோம், அதை வந்து டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணுவோம். அப்போ டேட்டா பேஸ்ன்றது என்னது? இது ஒரு வெப்சைட் என்றால் வெப்சைட்டில் கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்துருக்குதுங்க. ஸோ இந்த கண்டென்ட்ஸ்லாம் எங்கேருந்து வருதுன்னா, நாங்கள் வந்து சில கண்டென்ட்ஸ் வந்து நாங்கள் வெப்சைட் கிரியேட் பண்ணிக்கல ஹார்ட் கோட் பண்ணுவோம். பட் சில வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும், உதாரணத்துக்கு உங்களோட ஸ்கூல் வெப்சைட்ஸ் அல்லது கேம்பஸ் வெப்சைட்ஸாக இருந்தால், அங்கே வந்து நாங்கள் இப்போ புதுசாக ஒரு விஷயம் வந்து அப்டேட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு யூசர் லொகின் வந்து பண்ணுறேன் ஃபேஸ்புக்கில் பார்க்கணும். ஃபேஸ்புக்கில் போயிட்டு நான் என்ன செய்கிறேன், ஒரு புது யூஸராக வந்து கிரியேட் அக்கௌண்ட் கொடுக்குறேன். கொடுத்தா என்ன செய்யணும், இது வரைக்கும் இல்லாத ஒரு டேட்டா வந்து அங்கே ஷோ ஆகணும். அப்படின்னா என்னுடைய டேட்டா வந்து ஏதோ ஒரு இடத்துல சேவ் ஆகணும். சேவ் ஆகிற அந்த இடத்தை தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவோம். விளங்குதா? அப்புறம் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் வேலை என்னவா இருக்கணும்னா, ஃப்ரண்ட் எண்ட் டெவலப் பண்ணணும், பேக் எண்ட் டெவலப் பண்ணணும், டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணி அதை ஒர்க் பண்ண வைக்கணும். இவ்வளவு செய்யறத நாங்கள் என்ன சொல்லுவோம், ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட் சொல்லுவோம். அப்புறம் இந்த கோர்ஸ் என்ன படிக்க போகிறோம்னு வாங்கிட்டேன். உங்களுக்கு என் டவுட் இருக்கா? இப்போ இதில் யாருக்காவது டவுட் இருக்கா? யாருக்காவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் கேளுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. மெசேஜில் போடுங்க டவுட் இருந்தால். இப்போ நாங்கள் ஸ்ட்ரைட்டாக கோர்ஸுக்குள்ளே இறங்குவோம். இப்போ உங்களுக்கு வந்து கோர்ஸ் என்னன்றது விளங்கிட்டு. அப்போ நாங்கள் ஃப்ரண்ட் எண்ட் இடத்துக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் எண்ட்ன்றதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நான் வந்து ஒயிட் போர்ட் ஷேர் பண்ணுறேன். முதல்ல வந்து ஃப்ரண்ட் எண்ட்ன்றதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ இந்த ஃப்ரண்ட் எண்ட் டெவலப் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிற விஷயம் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் இந்த கோர்ஸில் என்ன படிக்க போகிறோம் வருவோம். என்ன ஃப்ரண்ட் எண்டுக்கு என்ன படிக்க போகிறோம், பேக் எண்டுக்கு என்ன படிக்க போகிறோம். ஓகே, அந்த ஃப்ரண்ட் எண்ட்ன்றதை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த கோர்ஸ் என்ன படிக்க போகிறோம்னா, முதல்ல வந்து HTML CSS JavaScript படிக்க போகிறோம். என்னது HTML CSS JavaScript தான் எல்லாத்துக்குமே அடிப்படை. நீங்கள் வந்து React.js படித்தாலும் சரி, Next.js படித்தாலும் சரி, அங்கே இருக்க போகிறது என்னென்னா இந்த HTML CSS JavaScript தான். ஸோ உங்களுக்கு இதை பற்றின ஒரு பேசிக்கான ஐடியா வந்து கட்டாயமாக இருக்கும். அப்போ நாங்கள் முதல்ல வந்து இந்த HTML CSS JavaScriptன்றதை பற்றி கிளியராக படிப்போம். அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்வோம்னா React.js பற்றி படிப்போம். React.jsன்றது ஒன்றுமே இல்லை, JavaScript யூஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு லைப்ரரி. ஓகே, ஸோ லைப்ரரியில் என்ன, ஃப்ரேம்வொர்க் என்னெல்லாம் அதுக்கு என்ன பார்ப்போம்னு சொல்லி பயப்பட தேவையில்லை. React.js ஒன்று படிப்போம். இந்த React.js ஒன்று படித்த பிறகு அடுத்து நாங்கள் என்ன செய்வோம்னா Node.js ஒன்று படிப்போம். இதுதான் என்னது பேக் எண்டுக்குரியது. அப்போ இது வந்து ஃப்ரண்ட் எண்டுக்குரியது பார்த்துருக்கோம். சாரி, ஃப்ரண்ட் எண்ட் தான் பார்த்துருக்கோம். ஸோ இது ஃப்ரண்ட் எண்டுக்குரியது பார்த்தோம். அடுத்து நாங்கள் என்ன பார்ப்போம், பேக் எண்டு பார்ப்போம். இந்த பேக் எண்டுக்கு நாங்கள் என்ன படிக்க போகிறோம்னா Node.js ஒன்று படிப்போம். இல்லைங்களா? Node.js வந்து எக்ஸ்பிரஸோட படிப்போம். Node.js எக்ஸ்பிரஸ் வந்து படிப்போம். எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதுவும் வந்து என்னது JavaScript பேஸ் பண்ணது தான். ஸோ இதையும் வந்து நாங்கள் என்ன செய்து கொள்வோம், பேக் எண்டுக்காக படிச்சுக்கொள்வோம். அதுக்கு பிறகு டேட்டா பேஸ் எண்டு வரைக்கும் SQL படிச்சுக்கொள்வோம். ஓகே, SQL படிப்போம். நீங்கள் வந்து MongoDB யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஏதாவது ஒரு டிபியில் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா மற்றது வந்து யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ புதுசாக இருக்காது, எல்லாமே ஓகே, ஒரே மாதிரி தான் இருக்கும். SQLக்கு MongoDB நிறைய வித்தியாசம் இருக்குது, ஆனால் வந்து யூஸ் பண்ணுறது ஒரே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஒன்று படிச்சிட்டிங்கன்னா மற்றது வந்து ஈஸியாக கட்ச் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதுதான் நாங்கள் படிக்க போகிற கோர்ஸுன்ற டீட்டெயில்ஸ். சரி, நாங்கள் இப்போ இதில் நிறைய மெனக்கடாமல் கோர்ஸுக்குள்ள இறங்குவோம். முதலாவது நாங்கள் பார்க்க போகிறது HTML பற்றி பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் நாங்கள் HTML ஸ்டார்ட் பண்ணுவோம். HTML என்ன, யாருக்கா தெரியும்? HTML என்ன? யாரை சொல்லுங்க பார்ப்போம். HTML பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லுங்கள். HTML என்னன்னா அந்த விளக்கம் வேண்டாம், அந்த HTML விரிவாக்கம் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்ன்ற அந்த பேர் வேண்டாம். உங்களுக்கு அது HTML பற்றி எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்ச விஷயங்கள், அது தவிர வேறு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லணும். செட்டில் போடுங்க, கீழே செட்டில் போட்டிங்கன்னா நான் பார்த்துக்கொள்ளுங்க. ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு. ஓகே, இது வேணா நீங்கள் இதை தவிர உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுங்கள் HTML பற்றி. யாரை சொல்லுங்க பார்ப்போம். HTML பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். கீழே வந்து கீழே செட்டில் போய் மெசேஜ் பண்ணிங்கன்னா ஓகே. இல்லாட்டி வந்து நீங்கள் மைக் ஒன் பண்ணி சொல்லலாம். ஓகே, கஷ்டமான மைக் ஒன் பண்ணி சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ஒன் பண்ணி எழுத நினைக்கிறோம் இல்லையா? ஓகே, நான் அதை அக்செப்ட் பண்ணிவிடுறேன். நீங்கள் ஒன் பண்ணி சொல்கிறேன். ஓகே, ஓகே, நீங்கள் இப்போ அன்மியூட் பண்ணலாம், பண்ணி சொல்லலாம். ஓகே, யாரும் சொல்கிறேன்டா அன்மியூட் பண்ணி சொல்லலாம். அப்படி இல்லாட்டி வந்து செட்டில் வந்து சொல்லலாம், பிரச்சனை இல்லை.
உங்களுக்கு எது வசதியோ அதில் சொல்லுங்கள். யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். HTML பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச என்ன விஷயம்னாலும் சொல்லுங்கள். சொல்லுங்கள். யாரை சொல்லுங்கள் பார்ப்போம். ஓகே, டிசைன் வெப் பேஜஸ் யூஸிங் HTML. நாங்கள் HTML யூஸ் பண்ணி வெப் பேஜஸ் டிசைன் பண்ணலாம். ஓகே, வேறு யாராவது? ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தட் வெப் ப்ரௌசர் யூஸ் டு கிரியேட் வெப் பேஜஸ். ஓகே, வேறு யாராவது? ஓகே, இப்போ நாங்கள் பார்ப்போம். இந்த HTMLன்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா? யாரை சொல்லுங்க பார்ப்போம். இது HTMLன்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா நீங்கள் நினைக்கிறீங்க? HTMLன்றது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா? நோ. ஓகே, HTMLன்றது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லை. ஸோ HTMLன்றது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லை. அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம், இந்த HTMLன்றது வந்து நாட் a ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த HTML வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லை. அப்போ அது என்ன லாங்குவேஜ்? இந்த HTML வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லை என்றால் அது என்ன லாங்குவேஜ்? அது வந்து ஒரு மார்க்அப் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? மார்க்அப் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். அப்போ இந்த மார்க்அப் லாங்குவேஜ்ன்றது மீனிங் என்ன? மார்க்அப் பண்ணுறது என்ன? ஏதோ ஒரு விஷயத்த மார்க் பண்ணுறது. மார்க்அப் பண்ணுறது என்ன? மார்க்அப் பண்ணுறது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணுறது. இந்த வெப் பேஜில் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றதை டிஃபைன் பண்ண போகிறோம் தான் நாங்கள் என்ன யூஸ் பண்ண போகிறோம்? HTML வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தா என்னோட ஹியூமன் பாடி வந்து எடுத்துக்கொள்வோம். முதல்ல எங்களோட ஹியூமன் பாடி வந்து இப்படியே இருக்கிறதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம் என்று பார்த்தா அது காரணம் வந்து எங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஸ்கெல்ட்டம், அதாவது எலும்புக்கூடு, எலும்பு தொகுதி. எலும்பு தொகுதி வந்து எப்படி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது? மேலே வந்து ஒரு மண்டையோடு இருக்குது. ஓகே, அது கீழே வந்து முள்ளந்தண்டு இருக்குது. பிறகு வந்து நெஞ்செலும்பு இருக்குது. அது பிறகு கையெலும்பு, கால் எலும்பு, எல்லா எலும்புமே எங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி எலும்பு வந்து என்ன செய்யுது? முதல்ல எங்களோட ஸ்ட்ரக்சரை வந்து டிஃபைன் பண்ணுது. ஸ்ட்ரக்சரை வந்து எலும்பு டிஃபைன் பண்ண அப்புறம் என்ன செய்யுது? அதுக்கு மேலே வந்து தசை என்ற ஒரு லேயர் வந்து உருவாகுது. தசை என்ற லேயருக்கு மேலே என்ன இருக்குது? தோல் என்ற லேயர் இருக்குது. ஸோ இவ்வளவு இருக்கிறதால தான் என்ன செய்யுது? எங்கள் உடம்பு வந்து இந்த ஷேப்ல இருக்குது. அதே போல இந்த வெப்சைட் வந்து என்ன ஷேப்ல இருக்க போகுதுன்றதை டிஃபைன் பண்றதுக்கு தான் நாங்கள் என்ன செய்யறோம்? இந்த HTML என்றதை யூஸ் பண்றோம். அதைத்தான் நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்? மார்க்அப் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். இது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லை. விளங்கிட்டா? டவுட் இருக்கா? அப்போ சொன்னது டவுட் இருக்கா ஏதாவது? அப்போ இது என்ன செய்ய போகுது? எங்களோட வெப் பேஜில் ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ண போகுது. அதை எப்படி டிஃபைன் பண்ண போகுதுன்றதை அடுத்ததை பார்ப்போம். முதல்ல நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னது? இந்த HTML வந்து எங்களோட வெப் பேஜில் ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ண போகுது. அதே நேரம் CSS-ஓட இணைந்து செயற்பட போகுது. எப்படி எங்களுடைய உடம்பின் எலும்பு தொகுதி வந்து தசையோடையும் தோலோடையும் இணைஞ்சு எங்களுக்கு வடிவத்தை தருதோ, அதே மாதிரி இந்த HTML இருக்கிறதால தான் அந்த HTML டெக்ஸ்ட் வந்து எங்களுடைய CSS-ஓட இணைஞ்சு எங்களோட வெப்சைட்டுக்கு வந்து அழகான வடிவத்தை தருது. விளங்கிட்ட? ஸோ இந்த CSS என்னன்றதை அடுத்ததாக பார்ப்போம். ஸோ இந்த HTMLன்றது வந்து என்ன மாதிரி இந்த ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணுதுன்றதை பார்க்கறதுக்கு நாங்கள் முதல்ல HTML கோட் எழுதி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். கோட் எழுதி ஸ்டார்ட் பண்ணுவோம், பிரச்சனை இல்லை. அப்போ என்ன செய்வோம்? ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு தேவையான ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஒன்றுமே இல்லை, நோட்பேட் இருந்தால் காணும். உங்கள்கிட்ட நோட்பேட் இருக்கா? எல்லாத்தையும். ஸோ நோட்பேட் வந்து எல்லாத்தையும் இருக்குமென்னு நினைக்கிறேன். இல்லாட்டி நோட்பேட் ++ன்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அது இருந்தாலும் ஓகே. ஓகே, இது வந்து நல்லது. ஓகே, நோட்பேட்டை விட இது வந்து பெட்டராக இருக்கும். அப்போ நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? முதல்ல வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணுறேன், எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, ஏற்கனவே இருக்கிற எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணால் கூட வந்து உங்களோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். உங்களோட நோட்பேட்++ வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணால் அந்த இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். எப்படி நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஸ்டார்ட்லேருந்து வரேன், நீங்கள் வந்து ஸ்டார்ட்க்கு போவீங்க. நோட்பேட்++ன்ற ஒரு குறியீடு இருக்கும், இல்லை நோட்பேட்லையும் போகலாம், நீங்கள் பிரச்சனை இல்லை. ஸோ நான் நோட்பேட்++ ஓப்பன் பண்ணுறேன். இதில் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும்? இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அப்போ இதுதான் எங்களோட நோட்பேட்++. இப்போ இங்கே நாங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? HTML கோடிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ HTML கோடிங் ஸ்டார்ட் பண்ணணும்னா எங்களோட ஃபைல் வந்து HTML கோடிங் எக்ஸ்டென்ஷனில் இருக்கணும். ஏன்டா எங்களோட கம்ப்யூட்டருக்கு தெரியும் இது வந்து ஒரு HTML ஃபைல்ன்றது. அதுக்காக நாங்கள் என்ன செய்யறாங்க? எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து JPG இருக்கு பாருங்க. JPG-ன்னா என்னது? இது ஒரு இமேஜ் ஃபைல்ன்றதை கம்ப்யூட்டருக்கு சொல்கிறோம். அதுக்காக நாங்கள் என்ன செய்யறோம்? இந்த எக்ஸ்டென்ஷன் .jpg-ன்றதை யூஸ் பண்ணி எந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணாலும், ஓகே, எந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணாலும் .jpg-ன்றது அதுக்கு பின்னாலே இருக்கும். அதே மாதிரி எந்த PDF டவுன்லோட் பண்ணாலும் .pdf-ன்றது அதுக்கு பின்னாலே இருக்கும். அதே மாதிரி எந்த வேர்ட் ஃபைலாக இருந்தாலும் .docs-ன்றது அதுக்கு பின்னாலே இருக்கும். அதே மாதிரி எங்களுடைய HTML-க்கு வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அதை நாங்கள் எப்படி என்ன செய்ய போகிறோம்னா முதல்ல போயிட்டு இந்த ஃபைலில் போவோம். ஓகே, ஃபைலில் போயிட்டு சேவ் ஆஸ்ன்றதை கொடுப்போம். ஏன்னா நாங்கள் இப்போ சேவ் பண்ண போகிறோம், உங்களை ஃபைலை வந்து சேவ் பண்ண போகிறோம். ஒரு பிளேஸ் வந்து செலக்ட் பண்ணுவோம். நான் டெஸ்க்டாப் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஓகே, டெஸ்க்டாப் ஈஸியாக இருக்கும், அதுக்காக நான் என்ன செய்கிறேன்? டெஸ்க்டாப் வந்து செலக்ட் பண்ணுறேன். இந்த ஃபைலுக்கு வந்து ஒரு பேர் நான் வைக்கணும். ஓகே, index.
அந்த எக்ஸ்டென்ஷன் என்னடா HTML சொல்றது, index.html சொல்லி நாங்கள் வச்சுக்கொள்ளலாம். ஸோ நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணேன், இதுக்கு என்னதுக்காக யூஸ் பண்ணுற ஈஸிக்காக என்ற நாங்கள் தேர்ட் எல்லாம் அங்கே இருக்குன்னு சொல்லி, அப்போ நான் என்ன செய்கிறேன், வெப் டெவ்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன், ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். இந்த ஃபோல்டருக்குள்ள என்னுடைய ஃபைலை வந்து நான் சர்வ் பண்ண போகிறேன். எந்த எக்ஸ்டென்ஷனோட, இந்த .html என்ற எக்ஸ்டென்ஷனோட. இந்த .html நான் கொடுத்து சர்வ் பண்ணிட்டோம்டா இந்த கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தெரியும் இது ஒரு HTML ஃபைல். ஓகே, இது ஒரு HTML ஃபைல். அப்போ அது என்ன செய்யும், சிம்பிளாக நீங்கள் உள்ள பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் பாருங்க. எனக்கு தெரிஞ்சிட்டு இது ஒரு HTML ஃபைல், அப்போ இது ஒரு வெப் பேஜ். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், இதை வந்து ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுறது என்னது எங்களோட கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சிட்டு. அப்போ அது என்ன செய்யுது, இது வந்து ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுற ஒரு ஃபைலாக சேவ் ஆகிட்டு. அப்போ இப்போ நான் இதை டபுள் கிளிக் பண்ணேன்னா எங்களுக்கு வந்து ப்ரௌசரில் இப்படி ஓப்பன் ஆகும். இப்போ இது எம்டிஆருக்கு என்ன காரணம்னா நாங்கள் வந்து உள்ள எந்த கோடுமே எழுதலை. விளங்கிட்டேன்? டவுட் இருக்கு ஏதாவது? இப்படி தான் நாங்கள் என்ன செய்வோம், ஒரு HTML ஃபைலை வந்து கிரியேட் பண்ணுவோம். எப்படி கிரியேட் பண்ணாங்க, நோட்பேடில் போயிட்டு சேவ் பண்ணி எடுத்துனாங்க. இன்னொரு முறை இருக்குது, அதையும் நான் செய்து காட்டுறேன். ரைட் கிளிக் பண்ணி, ஓகே, இந்த மாதிரி கூட இந்த ஏரியாவில் ரைட் கிளிக் பண்ணி இந்த நியூன்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்க, இதில் போயிட்டு இந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இருக்குது பாருங்க, இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வந்து கிரியேட் ஆகும். இதில் நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம்டா, ரீநேம் பண்ணிட்டு index.html என்று சொல்லிட்டு என்ட்ரு தட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும், இந்த மாதிரி HTML ஃபைல் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம், உங்களோட HTML ஃபைலை வந்து கிரியேட் பண்ணலாம். சரி, இப்போ கிரியேட் பண்ணியாச்சு, நாங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் ப்ரௌசரில் ஓப்பன் ஆகிட்டு. அப்போ நாங்கள் இதை வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு என்ன செய்யணும்னா இதில் போய் ரைட் கிளிக் பண்ணி பாருங்க, எடிட் வித் நோட்பேட் ++ இருக்கு பாருங்க, இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இந்த ஓப்பன் வித்தில் போயிட்டு உங்களுக்கு தேவையான விஷுவல் ஸ்டுடியோ கோடாக இருக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்து உள்ளே போயிட்டு நோட்பேட்டுக்கும் போய்க்கொள்ளலாம். நீங்கள் இதில் போயிட்டு தேடி இந்த நோட்பேட் இருக்கு, நோட்பேட்லையும் போய் ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம். அந்த மாதிரி நீங்கள் எதில் வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ அதில் என்ன செய்து கொள்வீங்க, இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கொள்வீங்க. ஸோ இப்படி நீங்கள் என்ன செய்யலாம், இந்த HTML ஃபைலை வந்து கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணி கொள்ளலாம். விளங்கிட்டா? டவுட் எதுவும் இருக்கா யாருக்காவது? இந்த HTML ஃபைல் கிரியேட் பண்ணுறது டவுட் எதுவும் இருக்கா யாருக்காவது? நிறைய டவுட் இருக்கா? டவுட் இருக்கா ஏதாவது? என்னது? ஓகே, வேறு ஏதாவது என் டவுட் இருக்கா இருக்காது? இங்கே எல்லாரும் கிளியர் தானே? ஸோ இப்போ வந்து ஜூம் டைம் முடிஞ்சிட்டு அதில் வந்து நிற்க நீங்கள் திரும்ப ஜாயின் பண்ணீங்களா? இதே லிங்கில் சேம் லிங்கில் திரும்ப ஜாயின் பண்ணுங்க. ஓகே, நான் இப்போ என் பண்ணுறேன், திரும்ப சேம் லிங்கில் ஜாயின் பண்ணுங்க. ஓகே, இப்போ நாங்கள் என்ன சொன்னாங்க, இந்த HTMLன்றது வந்து எங்களோட வெப் பேஜை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. இந்த ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீன் தெரியுதா? ஸ்க்ரீன் ஷேர் ஆகுது. ஓகே, நாங்கள் என்ன சொன்னாங்க, இந்த HTMLன்றது வந்து நாங்கள் ஒரு வெப்சைட்டை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம்னு சொன்னாங்க. அப்போ இந்த HTML ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், முதல்ல இந்த HTML வந்து எப்படி நாங்கள் ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு இந்த HTML எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தா அதுக்கு நாங்கள் முதல்ல HTML எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்புறம் HTML பேஜ் வந்து எப்படி இருக்கும்னு பார்ப்போம். முதல்ல வந்து இந்த HTML எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி டொக் டைப். ஓகே, முதல்ல வந்து ஒரு வியப் குறிப்போட இந்த இடத்துல. ஸோ இதில் என்ன சொல்ல சொல்கிறேன் வேண்டாங்க, ஃபஸ்ட் நோட் பண்ண வேண்டாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், இதில் வந்து ஒரு பாருங்க எழுதிக்க பாருங்க. முதல்ல வந்து நாங்கள் இந்த HTML என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். டெக்ஸ் அண்ட் ஒன்று இருக்குது. ஓகே, டக் அண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே வந்தோம்னா ஒரு ஈஸியாக இருக்கும். டக் அண்ட் ஒன்று இருக்குது. டக் என்னன்னா இந்த மாதிரி ஒரு குறியீட்டுக்குள்ளே நாங்கள் எழுதுறது தான் டக்குன்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி ஒரு குறியீட்டுக்குள்ளே எங்களோட டக் நேமை வந்து நாங்கள் எழுதி கொள்வோம். ஓகே, அந்த டெக் நேம் வந்து என்னன்றதை அடுத்தடுத்து பார்ப்போம். ஸோ டெக் நேம் வந்து இந்த மாதிரி ஒரு குறியீட்டுகள் எழுதி கொள்வோம். தெரியுதா? ஸ்க்ரீன் தெரியுதா? இப்போ தெரியும், ஜூம் பண்ணுற மட்டும் வந்துச்சு. அப்போ நாங்கள் இப்படி ஒரு டெக் நேம் எழுதினோம்னா அந்த டெக் நேமை வந்து நாங்கள் என்ன செய்தாகணும், முடிச்சாகணும். அப்போ அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னா இந்த மாதிரி அதே மாதிரியே டெக் நேம் போடுற மாதிரியே போட்டு ஒரு ஸ்லாஷ் போடுவோம். பாருங்க, வடிவா பாருங்க. இந்த டக்ன்றது என்னென்னா ஒரு சிறிது குறியீடு. ஓகே, ஒரு சிறிது குறியீடு, அடுத்த ஒரு பெரிது குறியீடு. பாருங்க, இது ஒரு சிறிது குறியீடு, இது ஒரு பெரிது குறியீடு. லெஸ் தேன், கிரேட்டர் தேன். ஓகே, லெஸ் தேன் கிரேட்டர் தேன் குறியீடு. லெஸ் தேன் குறியீட்டை முதல் போடுவோம், பிறகு டக் நேம் எழுதுவோம், பிறகு வந்து கிரேட்டர் தேன் குறியீடை வந்து போடுவோம். அடுத்து நாங்கள் என்ன செய்வோம், இந்த டக் நேமை முடிக்கிறதுக்கு, ஓகே, முடிக்கிறதுக்குன்றத மீனிங் என்னென்னா இந்த டக் நேம் நாங்கள் போடுறோம் தானே, இந்த டெக் நேம்ட ஏரியா இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியும். அவ்வளோதான் அந்த அர்த்தம். அதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னா இதுக்கு பிறகு ஒரு ஸ்லாஷ் போடுவோம். ஸ்லாஷ் இந்த ஷேப்பை பாருங்க, இந்த ஸ்லாஷ் இல்லை, இந்த ஸ்லாஷ், சாரி, இந்த ஸ்லாஷ். அப்போ இந்த ஸ்லாஷை போட்டு அதுக்கு பிறகு திருப்ப அதே டெக் நேம் வந்து நாங்கள் போடுவோம். ஸோ டெக் நேம்ன்றது ஒரு டெக் இல்லை, நான் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன், அவ்வளோதான். ஓகே, அது இப்படி நாங்கள் போட்டோம்னா என்ன மீனிங்னா இந்த ஏரியாக்குள்ள நாங்கள் எழுதுறது எல்லாமே இந்த டெக்குக்குள்ளே எழுதுற மாதிரி விளங்குதா, இந்த டெக்குக்குள்ளே வரும்.
அதாவது இந்த டெக் வந்து அதை வச்சிருக்கும். விளங்குதா? சொன்ன விஷயம் விளங்கிட்ட? டவுட் இருக்கா? அதே மாதிரி டெக்ஸ் எழுதுறதுக்கு இன்னொரு முறை இருக்கு என்னன்னா, செல்ஃப் க்ளோசிங் டெக்னு சொல்றது. நாங்கள் என்ன செய்வோம்னா டெக் நேம் எழுதிட்டு இந்த இடத்த இப்படி போட்டுருவோம். அப்படின்னா இது வந்து செல்ஃப் க்ளோசிங் டெக். அதாவது இதுக்குள்ள வந்து ஒன்றுமே வராது. இது வந்து இதோடய முடிஞ்சு போயிடும். அப்படி சில டெக்ஸ்ட் வந்து இருக்குது, அதை பற்றி நாங்கள் போக போக பார்ப்போம். ஓகே, இப்போதைக்கு நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும்? இந்த HTML டெக்னு ஒன்று இருக்குது. அந்த டெக் வந்து எப்படி எழுதுவோம்னா இந்த மாதிரி சிறிது குறியீட்டுக்கும் பெரிது குறியீட்டுக்கும் நடுவில் எழுதுவோம். விளங்குதா? ஸோ அதான் டெக்னு சொல்லுவோம். அப்போ இந்த HTML வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி என்ன செய்யணும்னா முதல்ல எப்போவுமே இந்த வசனத்தை எழுதி கொள்வோம். ஓகே, பிள்ளையர் சொல்லி போடுற மாதிரி எப்படி டொக் டைப் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு HTML என்று எழுதிக்கொள்வோம். விளங்குதா? HTML என்று எழுதிக்கொள்வோம். ஸோ இந்த டெக்குக்கு வந்து க்ளோசிங் டெக் இருக்காது. இந்த டெக்குக்கு வந்து க்ளோசிங் டெக் இருக்காது. இது வந்து எப்போவுமே மேலே ஒரு சம்திங்காக மேலே இருக்கும். இது என்னதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுறோம்னா இதை வச்சு நாங்கள் என்ன சொல்ல போகிறோம்? ப்ரௌசருக்கு சொல்ல போகிறோம். நாங்கள் யூஸ் பண்ணுறது லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் HTML நாங்கள் சொல்ல போகிறோம். HTML வந்து நிறைய வெர்ஷன் இருக்குது. லேட்டஸ்ட்டாக வந்த வெர்ஷன் வந்து HTML5. அந்த HTML5க்கும் அதுக்கு முந்தின வெர்ஷன்ஸுக்கு முடியல நிறைய வித்தியாசம் இருக்குது. நாங்கள் இதை போடாட்டி ப்ரௌசர் என்ன செய்யும்னா HTML பழைய வெர்ஷன் மாதிரி நினைச்சு ரன் பண்ணிக்கொள்ளும். அப்போ நாங்கள் இதை போட்டால் தான் என்ன செய்யும்? எங்களோட வெப்பேஜ் வந்து HTML5ல இருக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி ரெண்டர் பண்ணும். ஓகே, ஸ்டாண்டர்ட் ரெண்டர் மோட்னு சொல்கிறது. ஸ்டாண்டர்ட் ரெண்டர் மோட்டில் ரெண்டர் பண்ணி எங்களுக்கு சரியான வெப்பேஜை காட்டும். அப்படி நாங்கள் போடாவிட்டால் சில இடங்களில் பிரச்சனைகள் வரலாம். ஸோ அதை பற்றி நாங்கள் பின்னால் பார்ப்போம். இந்த HTML5 வந்து எங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த அப்டேட்ஸை பற்றி பார்க்கல எங்களுக்கு இது ஈஸியாக விளங்கும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? முதல்ல எப்போவுமே இந்த டொக் டைப் HTMLன்றதை போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னத்துக்காக? இது வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் HTML5ல எழுதப்பட்டது என்று காட்டுறதுக்காக. HTML க்ளோசிங் டெக் இல்லையா? அப்போ HTML க்ளோசிங் டெக் இருக்குது. இது வந்து டொக் டைப் HTML சொல்கிறது. பாருங்க, டொக் டைப் HTML இது வேறு. சேம் மெத்தடா சாரி விலங்குல நீங்கள் கேட்குறது விலங்குல எனக்கு அது ருக்ஷானி கேட்குறது விலங்கல்ல. தேவா ருக்ஷானி சேம் மெத்தடா வந்து இதை கேட்குறீங்க. இதை கிளியர் கலைங்க அந்த விஷயத்தை என்ன சொல்லி நான் சொல்கிறேன். பட் இதற்கு சொல்கிறேன் இந்த டொக் டைப் பண்ணுறதுக்கு தானே இதை நாங்கள் என்ன சொல்லுவோம்னா டிக்ளேர் பண்ணுறது. ஓகே, இந்த டாக்குமெண்ட் வந்து நாங்கள் இப்போ எழுத போகிற இந்த டாக்குமெண்ட் வந்து HTMLன்றது டாக்குமெண்ட் டிக்ளேர் பண்ணுறோம். அதுவும் HTML லேட்டஸ்ட் வெர்ஷன் HTML5 வந்து நாங்கள் இந்த டாக்குமெண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டு டிக்ளேர் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இதை எழுதுகிறோம். இதுக்கு க்ளோசிங் டெக் இருக்காது. இல்லைங்க, இதுக்கு வந்து க்ளோசிங் டெக் இருக்காது. நீங்கள் என்ன கேட்டீங்க? விலங்குல நீங்கள் சொல்லுங்கள். சேம் மெத்தட் கேட்குறீங்கன்னு சொல்லி விலங்கு எதற்க சொல்லுங்கள். திருப்ப கேட்குறது இருக்கா? திருப்ப கேளுங்க, நான் சொல்கிறேன் இப்போ என்ன விஷயம் சொல்லி. ஓகே, சரி பார்ப்போம். நாங்கள் அப்போ டொக் டைப் HTML போட்டோம். அப்போ என்ன செய்யும்? எங்களோட ப்ரௌசருக்கு வந்து தெரியும் நாங்கள் இப்போ யூஸ் பண்ண போகிற இந்த டாக்குமெண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களோட HTML5ல இருக்குன்றதை வந்து தெரிஞ்சு கொள்ளும். சார் ஃப்ரண்ட்டில் எக்ஸ்பிளனேஷன் மார்க் போடணுமா சார்? போடணும், கட்டாயம் போடணும். இந்த இடத்துல வந்து நாங்கள் இந்த வியப்புக்குறி வந்து போடணும். ஓகே, வியப்புக்குறி வந்து போடணும். என்னத்துக்கு? இந்த லைனுக்கு மட்டும். ஓகே, வேற ஒன்றுக்கும் வராது. இந்த லைனுக்கு மட்டும் நாங்கள் இந்த வியப்புக்குறி போடணும். வேற ஒன்றுக்கும் போட தேவையில்லை. ஓகே, அப்போ நாங்கள் பார்ப்போம். அடுத்து நாங்கள் என்ன செய்வோம்? ஸ்டார்ட் பண்ணுவோம். HTML ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? முதல்ல இந்த மாதிரி HTML என்ற டெக்கில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ இந்த HTML டெக்கை நாங்கள் போட்டோம்னா அடுத்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னாங்க? ஒரு டெக் வந்து இருந்தால் அந்த டெக்கு வந்து க்ளோசிங் டெக் வந்து இருக்கும். ஓகே, நார்மலாக வந்து இருக்கும். இந்த மேலே போட்ட இதுக்கு மட்டும்தான் க்ளோசிங் டெக் இருக்காது. ஓகே, இதுக்கு மட்டும்தான் க்ளோசிங் டெக் இருக்காது. மிச்சம் எல்லாத்தையும் க்ளோசிங் டெக் இருக்கும். அப்போ அப்படி இல்லாட்டி வந்து செல்ஃப் க்ளோசிங் டெக்காக இருக்கும் அது. அப்போ HTML வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம், HTML வந்து இங்கே முடிக்கிறோம். அப்போ நாங்கள் இதுக்குள்ளே எழுதுகிற எல்லாமே வந்து என்னவா இருக்கும்? ஒரு HTML டாக்குமெண்ட்ன்றது எங்களோட ப்ரௌசருக்கு தெரியும். ஏன் நாங்கள் இப்போ HTML டெக்குள்ளே எழுத போகிறோம். அப்போ நாங்கள் இதுக்குள்ளே எழுதுகிற எல்லாமே வந்து என்னவா இருக்கும்? ஒரு HTML டாக்குமெண்ட்ன்றது எங்களோட ப்ரௌசருக்கு தெரியும். இது இல்லாமல் நாங்கள் எழுதினா ஒர்க் ஆக மாட்டேன் கேட்டால் ஒர்க் ஆகும். பாருங்க, நான் எழுதி காட்டுறேன். திஸ் இஸ் பேஜ் என்று போடுறேன், சேவ் பண்ணுறேன், என்னோட ப்ரௌசருக்குள்ளே போவோம். ஓகே, இங்கே இருக்குது. ஜஸ்ட் சாரி, கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே, இங்கே வருவோம். வெப் டெவலப்மெண்ட் இடத்துல போயிட்டு பார்த்தோம்னா இந்த இடத்துல இண்டெக்ஸ் HTML இருக்குது. நான் என்ன செய்கிறேன்? இவரை வந்து ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், திஸ் இஸ் அ பேஜ்னு வருது. ஆனால் வந்து இப்போ ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுன்ற மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி நிறைய ரெண்டமாக எழுதலாம். எவ்வளோ வேண்டாம் நம்ம எழுதலாம், பந்தியாக எழுதலாம். ஆனால் பந்தி எழுதுறதுல எது வந்து எந்த இடத்துல வரணும், எது ஹெடிங், எது பேராகிராஃப், எது டேபிள், எது இமேஜ்ன்றது வந்து எங்களுக்கு தெரியாது. நீங்கள் சாதாரணமாக இப்படி எழுதினா தெரியாது. அப்போ அதை வந்து நாங்கள் டிஃபைன் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வரதுக்காக தான் இந்த HTMLன்றது இருக்குது. இல்லைங்க தான், நீங்கள் ஒரு HTML ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் என்ன எழுதினாலும் அது HTML தான். அது வந்து என்ன செய்யும்? ப்ரௌசரில் ஷோ ஆகும்.
ஆனால் வந்து அதை வந்து நாங்கள் எதிர்பார்த்த ஸ்ட்ரக்சரில் இருக்காது. அதே போல் எங்களால் வந்து சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ண இயலாது. அதனால தான் நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த HTML டெக்கை யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ணுறோம். இது வந்து ஹெடிங், இது வந்து paragraph டிஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். ஓகே, சரி. இப்போ இங்கே பார்ப்போம். HTML டெக் போடும். இந்த HTML டெக் என்ன செய்யுது, இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியுது. அப்போ இதுக்குள்ள நாங்கள் எழுதுகிற எல்லாமே என்னவா இருக்கும், HTML இருக்கும். இதுக்குள்ள நாங்கள் எழுதுகிற எல்லாமே என்னவா இருக்கும், HTML இருக்கும். அப்போ இந்த HTML-க்கு வந்து சில அட்ரிபியூட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டெக்குக்கு போது ஒரு அட்ரிபியூட்ஸ் இருக்கலாம். இந்த HTML டெக்குக்கு ஒரு அட்ரிபியூட் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ், லேங்குன்னு போடுவோம். ஓகே, லேங்குன்னு போட்டுட்டு இதுக்குள்ள வந்து EN போட்டோம்னா இங்கிலீஷ் அர்த்தம். இல்லைங்கதா, இது நாங்கள் ஏன் போடுறோம், இதை நாங்கள் போடாமல் விட்டால் வெப்சைட் தெரியாதான்னு கேட்டால் அப்படி இல்லை. இது நாங்கள் போடாமல் விட்டாலும் வெப்சைட் ஒர்க் ஆகும். இது ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் ஒர்க் ஆகும். அப்போ நாங்கள் இது என்னத்துக்கு போடணும்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ப்ரௌசரில் வந்து ஒரு வெப்சைட்டை வந்து பப்ளிஷ் பண்ணுறோம். ஓகே, ப்ரௌசரில் வந்து ஒரு வெப்சைட்டை வந்து பப்ளிஷ் பண்ணுறோம். பப்ளிஷ் பண்ணிக்க நாங்கள் என்ன செய்வோம், ஒரு சாதாரண யூஸராக நான் என்ன செய்வேன், போய் ப்ரௌசரில் தேடி பார்ப்பேன். எப்படி தேடி பார்ப்பேன், உதாரணத்துக்கு கட்ஸ் அடித்து சர்ச் பண்ணுவேன். கட்ஸ் அடித்து சர்ச் பண்ண என்ன செய்யுது, சாதாரணமாக இந்த மாதிரி எல்லா பேஜஸும் வந்து காட்டுது. அதே நான் இந்த இடத்துல கட்ஸ் இன் தமிழ் என்று அடிக்கிறேன். இன் தமிழ் என்று அடி சர்ச் பண்ண என்ன செய்யுது பார்க்கணும். பாருங்க, இங்கெல்லாம் வந்து வர்றது எல்லாமே வந்து உங்களுக்கு தமிழ் சம்மந்தப்பட்ட வெப்சைட்டாக வருது. கட்டப்படி தமிழ் வெப்சைட் இல்லை போல இருக்குது. நாங்கள் இப்போ என்ன செய்யலாம், என்னத்தை பற்றி தமிழ் இருக்கும், சாதாரணமாக வந்து ஓகே மெடிக்கல்ஸ் இன் தமிழ் போடுவோம். சும்மா போட்டக்கில் வந்து எங்களுக்கு என்னது பாருங்க, தமிழ் மருத்துவம் ஒரு வெப்சைட் வந்துருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வலைத்தமிழில் வந்து ஒரு வெப்சைட் வந்துருக்குது. தமிழ் கியூ பண்ணுற ஒரு வெப்சைட் வந்துருக்குது. அப்போ இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, ஸோ இதெல்லாம் கூட ட்ரான்ஸ்லேஷன் அந்த இடத்துல இருக்குது. நாங்கள் அடுத்தடுத்து போய் பார்த்தோம்னா என்ன செய்யும், ஏதாவது ஒரு விஷயத்தை சம்மந்தப்பட்ட அந்த மொழியிலான தகவல்கள் தான் எங்களுக்கு வரும். நீங்கள் இது ஃபீல் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு சர்ச் பண்ணி எங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கல, அதான் பிரச்சனை. நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க இதுக்கு முதல்லையே. உதாரணத்துக்கு வந்து என்னது, தமிழ்னு அடித்தா தமிழில் இருக்கக்கூடிய விஷயம், தமிழ் நியூஸ் வந்து உங்களுக்கு வரும். இல்லை, தமிழ் நியூஸ் வந்து உங்களுக்கு வரும். இங்கிலீஷ் அடித்தா இங்கிலீஷ் நியூஸ் வரும். உதாரணத்துக்கு இப்போ அடிக்கலாம், இது வந்து ஈஸியாக இருக்கும் நினைக்கிறேன். பாருங்கள், வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் அடிக்கணும். ஓகே, வெப் டெவலப்மெண்ட் இன் தமிழ் அடிக்கணும். ஓகே, இன் தமிழ் அடிக்கணும். அப்படி சர்ச் பண்ணாலும் என்ன செய்யுது பாருங்கள், இது ஒரு தமிழ் வீடியோ. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தமிழ் வெப்சைட், வெப் டெவலப்மெண்ட் சம்மந்தமான ஒரு தமிழ் வெப்சைட். அது மாதிரி இங்கே வந்தால் ஒரு உடைமை கோர்ஸ் இருக்குது தமிழில். கீழே வந்தீங்கன்னா தமிழ் சம்மந்தமாக தமிழ் இருக்கக்கூடிய வெப்சைட்ஸ் வந்து எங்களுக்கு காட்டும். அதே மாதிரி இப்போ நாங்கள் வந்து எங்களோட இந்த வெப்சைட் வந்து இங்கிலீஷில் இருக்குது நாங்கள் மென்ஷன் பண்ணுறது மூலமாக எங்களோட சர்ச் என்ஜினே ஆப்டிமைஸ் பண்ணுறோம். அப்படின்னா சர்ச் என்ஜினில் வந்து ஒரு சர்ச் பண்ணிக்கல அவங்களோட லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ சர்ச் பண்ணுறவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நாட்டை சேர்ந்தவங்கள்ட்ட அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ரிசல்ட்ஸை வந்து காட்டுறதுக்கு இந்த ப்ரௌசருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த அட்ரிபியூட்டை வந்து இந்த இடத்த ஆட் பண்ணுறோம். ஓகே, உங்களை நான் சொல்ல வரது விளங்கும் நினைக்கிறேன். நீங்கள் வந்து கூட சர்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க எல்லாருமே, கூகுளில் சர்ச் பண்ணிக்கலாம். ஏதாவது விஷயத்தை சர்ச் பண்ணிக்க நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இங்கிலீஷில் வரும். இன் தமிழ் அடிச்சிங்கன்னா தமிழில் இருக்க வெப்சைட்ஸ் வந்து காட்டும். பொதுவாக இது நடக்கிறது தான், நாங்கள் வந்து சர்ச் பண்ணி அப்படி வரும். ஸோ அதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் என்ன செய்கிறோம், இது வந்து எந்த லாங்குவேஜ் சேர்ந்த வெப்சைட்ன்றதை ப்ரௌசருக்கு தெரியப்படுத்துறதுக்காக நாங்கள் இந்த அட்ரிபியூட்டை போடுறோம். ஸோ ப்ரௌசருக்கு தெரியப்படுத்துறதால என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எதுக்காக வெப்சைட் கிரியேட் பண்ணுறாங்க, என்ன தேவைக்காக வெப்சைட் கிரியேட் பண்ணுறாங்க, எங்களோட பிஸ்னஸையோ இல்லாட்டி வந்து எங்களுடைய ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து என்ன செய்கிறோம், மக்களுக்கு ரீச் ஆகணும் மாதிரி யோசிக்கிறோம். வெப்சைட்டை வச்சு நாங்கள் கிரியேட் பண்ணிட்டு நாங்களே பார்த்துட்டு இருக்க மாட்டோம் தானே. மக்களுக்கு ரீச் ஆகணும்னா என்ன செய்யணும், மக்கள் வந்து கூகுளில் தேடிக்கலையோ இல்லாட்டி வந்து வேறு ப்ரௌசரில் தேடிக்கையோ என்ன செய்யணும், வேறு சர்ச் என்ஜினில் தேடிக்கையோ என்ன செய்யணும், எங்களோட வெப்பேஜ் வந்து அவங்களோட ரிசல்ட்ஸில் போய் காட்டணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் என்ன செய்யணும், அவங்களோட லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸை கருத்தில் கொள்கிற மாதிரி எங்களோட வெப்பேஜ் வந்து டெவலப் பண்ணப்பட்டிருக்கணும். அப்போ அந்த தேவைக்காக தான் நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த HTML டெக்குக்கு பக்கத்தில் இந்த அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணுறோம். லேங் என்ற அட்ரிபியூட்ன்றது எப்படி இருக்குமெண்டா, இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி அண்ட் வேல்யூ வந்து இருக்கும். ஓகே, ஒரு ப்ராப்பர்ட்டி அண்ட் வேல்யூ, இந்த லேங் என்ற ப்ராப்பர்ட்டிக்கு EN என்ற வேல்யூ நாங்கள் கொடுத்துருக்கோம். அப்போ லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ், இந்த இடத்துல நான் என்ன செய்யலாம், TA என்று தமிழ்னு கொடுத்துக்கொள்ளலாம். ஓகே, இந்த மாதிரி வந்து எங்களோட லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த HTML டெக்ல வந்து நாங்கள் எழுதி கொள்ளலாம். இப்படி நாங்கள் எழுதி போட்டு உள்ள தமிழ் எழுதினா ஒர்க் ஆகாதான்னு கேட்டால் ஒர்க் ஆகும். ஏன்னா இது வந்து வெப்சைட்டின் ஆக்டிவிட்டிஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. ஐ மீன் அதை எப்படி சொல்கிறது, வெப்சைட்டின் தொழிற்பாட்டை வந்து பாதிக்காது. வெப்சைட்டின் தொழிற்பாட்டை வந்து என்ன செய்யாது, டெக்னிக்கலாக பாதிக்காது. அப்போ இது என்னத்துக்காகன்னு கேட்டால் SEOக்காக, சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷனுக்காக, சர்ச் என்ஜினில் தேர்றாக்களுக்கு ஈஸியாக கொண்டு போய் எங்களோட வெப்பேஜை காட்டுறதுக்காக தான் நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த அட்ரிபியூட்டை வந்து இந்த இடத்த யூஸ் பண்ணுறோம். விளங்கிட்ட டவுட் எதுவும் இருக்காது, அதில் யாருக்காவது இந்த சொன்ன இந்த விஷயத்தில் டவுட் இருக்கு ஏதாவது?
இப்போ என்னது அப்போ உங்களுக்கு என்ன விளங்கிட்டு இப்போ இந்த இடத்துல HTML ஸ்டார்ட் ஆகுது, இந்த இடத்துல HTML முடியுது. அதே மாதிரி அடுத்து என்ன வரப்போகுது, இந்த இடத்துல ஹெட்ன்ற ஒரு டெக் இருக்கு. ஓகே, ஹெட்ன்ற ஒரு டெக் இருக்கு. ஓகே, இந்த ஹெட் டெக் தான் உங்களுக்கு அடுத்ததாக வரும், அதாவது இதுக்குள்ள வந்து முதலாவதாக வரும். அதே மாதிரி இந்த ஹெட்டுக்கு அப்புறம் என்ன வரும்னா பொடி வரும். ரெண்டு என்ன சொல்றோம்னா ஹெட் வரும், அடுத்தது வந்து என்ன வரும், பொடி டெக் வரும். எப்படி ஒரு ஹியூமன் ஸ்கல்ப்டன் மாதிரி தான் இருக்கு பாருங்க. HTML டெக் இருக்குது, அதுக்குள்ள வந்து முதல்ல வந்து ஹெட் வருது, அதுக்கு பிறகு என்னோட பாடி வருது. ஓகே, ஹெட் வருது, அதுக்கு பிறகு வந்து என்னோட பாடி வருது. ஸோ அந்த மாதிரி தான் என்னது எங்களோட HTML ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கு. டவுட் எதுவும் இருக்கா அதில்? ஏதாவது ஏக்கா டவுட் இருக்கா? சாரி, எனக்கு டவுட் இருக்கா? சொன்ன விஷயம் டவுட் இருக்கா இருக்காது? எனக்கு டவுட் இருக்கா சொன்ன விஷயத்துல? ம், எனக்கு டவுட் இருக்கா? ஓகே, அப்போ நாங்கள் இப்போ என்ன பார்த்துருக்கோம், என்னோட HTML டெக் பார்த்துருக்கோம். அந்த HTML டெக்குள்ள வந்து என்ன செய்யிருக்கோம், ஹெட் பாடின்னு சொல்லி ரெண்டு டெக்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். சவுண்ட் கேட்குதா, வாய்ஸ் கேட்குதா, நாய்க்கு கேட்குதா, வெளியே சவுண்ட் கேட்குதா, டிஸ்டர்பாக இருக்கா? ஓகே, ஓகே கேட்கல. ஓகே, அப்போ இந்த இடத்துல நாங்கள் என்ன பார்க்குறோம், ஹெட்டெக் வந்து வச்சுக்கோங்க. ஹெட்டெக்ன்றது என்னதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறோம்னா, பொதுவாக இந்த ஹெட்டெக் கூட நாங்கள் என்ன செய்யணும், மெட்டா டெக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். மெட்டா டேட்டாஸை வந்து மார்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே, மெட்டா டேட்டாஸ் அண்ட் லிங்க்ஸ். ஓகே, அதை யூஸ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இந்த ஹெட்டெக்ன்றதை வச்சிருக்கோம். ஸோ இந்த ஹெட்டெக்குள்ள வந்து பேசிக்காக கண்டென்ட் இருக்காது. என்ன இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா டேட்டாஸ் இருக்கு. அப்போ மெட்டா டேட்டாண்டா என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? மெட்டா டேட்டா அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது மெட்டா டேட்டாண்டா என்னது, மெட்டா டேட்டான்றதை பற்றி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? சொல்லுங்க பார்ப்போம். ஏதாவது மெட்டா டேட்டா பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். வாட் இஸ் மெட்டா டேட்டா? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். இந்த ஹெட் அண்ட் டேக்குள்ள வந்து மெட்டா டேட்டா இருக்கு. அந்த மெட்டா டேட்டான்றது என்ன, யாராவது சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, நான் சொல்றேன். பேசிக் உங்களுக்கு சம்டைம் தெரிஞ்சிருக்காது. இந்த மெட்டா டேட்டான்றது என்னன்னா, ஓகே யாரை சொல்லியிருக்கீங்க என்னது, செகண்ட் பாடியில் இந்த மார்க் வராத வரும் வரும். ஓகே, நான் மிஸ் பண்ணிக்கிறேன். நாய்க்கு வச்சுட்டு இருந்தது கொஞ்சம் இதாகிட்டு டிஸ்டர்ப் ஆகிட்டு தான். ஓகே, இது ஓகே தானே? ஓகே, இது வந்து முடிக்கல இந்த மாதிரி இந்த இது வந்து யூஸ் பண்ணுவோம் நாங்கள் எப்போவுமே ஸ்லாஷ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு டெக் வந்து ஆரம்பிச்சு டெக் வந்து முடிக்கணும். ஓகே தானே? சாரி சாரி. ஓகே, அப்போ ஹெட் டெக்குள்ள வந்து மெட்டா டேட்டாஸ் வந்து வரும். மெட்டா டேட்டான்னு உங்களுக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு குறைவு, நான் சொல்கிறேன். ஓகே, இந்த மெட்டா டேட்டா நாங்கள் என்ன சொல்லுவோம்னா டேட்டா ஆஃப் டேட்டா, அதாவது டேட்டா அபவுட் டேட்டா. ஓகே, டேட்டா அபவுட் டேட்டா என்ன என்னது, நீங்கள் இப்போ ஃபோனில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க. ஃபோனில் ஒரு ஃபோட்டோ எடுத்த பிறகு அதில் வந்து கீழே இன்ஃபர்மேஷன் ஒரு பட்டன் இருக்கு. அதை கிளிக் பண்ணவங்களுக்கு என்ன வரும், அந்த ஃபோட்டோ வந்து எங்கே எடுத்தது, எப்போ எடுத்தது, எத்தனையாம் தேதி எடுத்தது, என்னென்ன டைம் எடுத்தது, இந்த மாதிரி எல்லா டேட்டாஸும் வந்து அதில் வரும். லொகேஷன் வரும், எல்லாமே வரும். அதுதான் நாங்கள் என்ன சொல்லுவோம், மெட்டா டேட்டான்னு சொல்லுவோம். அதாவது அந்த ஃபோட்டோன்றது ஒரு டேட்டா. ஓகே, நாங்கள் ஃபோனில் எடுத்த ஃபோட்டோன்றது ஒரு டேட்டா. அந்த டேட்டா பற்றின டேட்டா, அந்த டேட்டா வந்து எப்போ எடுக்கப்பட்டது, இந்த டேட்டா வந்து எங்கே எடுக்கப்பட்டது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் மெட்டா டேட்டான்னு சொல்லுவோம். அப்போ இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் மெட்டா டேட்டான்றதுக்கு என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்டை பற்றின டிஸ்கிரிப்ஷன் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த இடத்த வந்து நான் என்ன செய்கிறேன், சம்திங் நான் யூடியூப் வீடியோ வந்து நான் என்ன செய்கிறேன், இதில் வந்து ஜஸ்ட் இப்படி சர்ச் பண்ணுறேனே. இப்போ ஒரு சர்ச் பண்ணுறேன். ஓகே, சர்ச் பண்ணால் உங்களுக்கு வந்து முதல்ல ஒரு வெப்சைட் வரும். ஓகே, லிங்க்டின் வருது. ஓகே, வெப்சைட். ஓகே, இது பிங்கில் அப்படி வருது. நான் கூகுளில் போய் தருவேன். ஓகே, google.com போவோம். போயிட்டு என்ன செய்வோம், இந்த மாதிரி இப்போ வரும் கேம் சென்டர். ஓகே, இதனால் என்ன செய்யுது, என்னோட வெப்சைட் வந்து கீழே வரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வெப்சைட் எடுக்கிறேன். கேப்படா ஒருத்தம் வரும் நினைக்கிறேன். ஒரு லைட்டிங் ஏதாவது வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட் வந்து ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வெப்சைட். இது வந்து என்னது, ஒரு வெப்சைட். இதை நான் கிளிக் பண்ண என்ன செய்யும், என்னோட வெப்சைட்டுக்குள்ளே போகும். அப்போ இது கீழே வந்து ஒரு விஷயம் இருக்குது பாருங்க. இந்த இது ஒரு விஷயம் எழுதியிருக்கு பாருங்க. அட் அப்சர்வரா கேம்ஸ் வி ஆர் லீடிங் கேம் டெவலப்மெண்ட் ஸ்டுடியோ பேஸ்ட் இன் ஸ்ரீலங்கா டெடிகேட்டட் டு கிராஃப்டிங் இம்மர்சிவ் அண்ட் இன்னோவேட்டிவ் கேமிங் எக்ஸ்பீரியன்சஸ். இந்த மாதிரி ஒரு விஷயம் எழுதப்பட்டிருக்கு பாருங்க. இதைத்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா டிஸ்கிரிப்ஷன் என்று சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம், டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம். இதுக்கு மட்டும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ எழுதுறேன் கட்ஸ்ன்னு சொல்லி சர்ச் பண்ணுவாங்களேன், கட்ஸ்ன்னு சர்ச் பண்ணுவாங்களேன், உங்களுக்கு என்ன செய்யுது, கட்ஸை பார்த்தீங்கன்னா சில வெப்சைட்ஸ் வந்து வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு வெப்சைட் எடுக்கணும், என்ன வருது பாருங்க, டொமஸ்டிக் கட்ஸ் ஆர் கேரக்டரைஸ்ட் பை ரீட்ரேஸ்டபிள் க்ளவுஸ், பவர்ஃபுல் பாடிஸ், ஆக்சுவல் சென்ஸ், ஏதோ ஒரு சம்திங் வருது. அதை பற்றி நான் கிளிக் பண்ணவங்களுக்கு என்ன வரும்னு பார்ப்போம். கிளிக் பண்ணவங்களுக்கு இந்த வெப்சைட் வருது. இதில் வந்து நாங்கள் பார்த்த விஷயம் இருக்கா, நாங்கள் பார்த்த விஷயம் வந்து எங்கே இருக்குன்னு தெரியல, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும், பட் இதில் இல்லை.
அப்போ அது எங்கே இருக்குன்னு பார்த்தா அதுதான் எங்களோட டிஸ்கிரிப்ஷன். எங்களோட வெப்சைட் எதை பற்றினது என்றதை வந்து நாங்கள் சொல்கிறோம். அது என்னத்துக்காக பார்த்தா இந்த மெட்டா டேட்டான்றது என்னத்துக்காக பார்த்தா நான் ஏற்கனவே சொன்னேனே ஒரு விஷயம், எஸ்சிஓ, சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். அதே சேம் திங்காக தான் இப்போ நான் ஒரு யூசரை வந்து சர்ச் பண்ணுறேன்டா, இதில் வந்து முக்கியமான டேட்டாஸ் வந்து நாங்கள் இந்த இடத்த கொடுத்து வச்சோம்னா அவருக்கு வந்து என்னவா இருக்கும், பார்க்குறது ஈஸியாக இருக்கும். பார்க்க ஓகே இதை பற்றி இருக்குது, ஓகே இதை பற்றி சொல்லி என்ன செய்து கொண்டிருக்கலாம், பார்த்து பார்த்து போய் கொண்டிருக்கும். ஸோ உள்ள போய் பார்க்க வேண்டிய தேவையில்லை. அதை விட இன்னொன்று என்னென்னா ப்ரௌசருக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வெப்சைட் எதை பற்றின எனக்கு தெரிஞ்சால் அது என்ன செய்யும், யூசருண்ட தேவைக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களை ஷோ பண்ணும். விளங்குதா? யூசருண்ட தேவைக்கு ஏற்ற மாதிரி விஷயங்களை என்ன செய்து கொள்ளும், ஷோ பண்ணிக்கொள்ளும். ஸோ அதனால தான் நாங்கள் என்ன செய்யறாங்க, டிஸ்கிரிப்ஷன் என்ற விஷயத்தை வந்து கொடுக்குறோம். அதே போல வந்து சாரி அதே போல வந்து இன்னொரு விஷயம் இருக்கு, கீவேர்ட்ஸ்ன்னு சொல்றது. என்ன சொல்றது, கீவேர்ட்ஸ்ன்னு சொல்றது. கீவேர்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா நாங்கள் சர்ச் பண்ணுறோம். இப்போ நான் கட்ஸ் சர்ச் பண்ணுறேன். கட்ஸ் சர்ச் பண்ணி என்ன செய்யுது, இந்த கட்ஸ்ன்றது எங்கெல்லாம் இருக்கு பாருங்க. இந்த கட்ஸ் ஒரு சீரிஸ் வந்திருக்கு, சீரிஸாக காட்டணும் போய் கார்ட்டூன் வந்திருக்கு, அதை பற்றி வந்திருக்குது. ரெடிட்ல வந்து கட்ஸை பற்றி கதைச்சிருக்காங்க கொஞ்சம் பேர் குரூப்ல. ஸோ அது வந்திருக்குது. கட்ஸை பற்றி விக்கிபீடியாவில் இருக்குது, கட்ஸ் என்ற ஃபிலிமை பற்றி. ஸோ அது வந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த கட்ஸ் என்ற கீவேர்ட்ஸ் எங்கே எல்லாம் இருக்கோ அதெல்லாம் என்ன செய்து கொள்ளும், எனக்கு ப்ரௌசரில் வந்து ஷோ ஆகும். நாங்கள் வந்து தேடைக்கில் வந்து எப்போவுமே எங்களுக்கு தெரியுமா, நாங்கள் என்ன தேட பண்ணுறது தெரியுமா, ஒரு வெப்சைட்டில் வந்து அதே லைனை வந்து தேடுவோமா நாங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு வெப்சைட் வேணும், இந்த வெப்சைட் வேணும்னா நான் வந்து தேடைக்கு எப்படி தேடுவேனா, யுவர் ட்ரஸ்டட் பார்ட்னர் இன் கேம் டெவலப்மெண்ட் தேடுவேனா, தேட மாட்டேன். நான் என்ன தேடுவேன், ஜஸ்ட் சிம்பிளாக கேம் டெவலப்மெண்ட் தான் தேடுவேன். எப்படி தேடுவேன், கேம் டெவலப்மெண்ட் தேடுவேன். அப்படி தேடைக்கு எங்களுக்கு என்ன செய்யணும், வர்ற அந்த லிஸ்ட்டில் எங்கள்கிட்ட வரணும். ஓகே, எங்களோட வெப்சைட் வந்து வரணும். அப்படி வரணும் மட்டும் நாங்கள் என்ன செய்வோம்னா, ஓகே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேம் டெவலப்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் வருது, கோர்சஸ் எல்லாம் வருது. ஸோ இதில் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா டெக்ஸ்ட்ல இருந்து வருது. நாங்கள் என்ன செய்கிறோம், கீவேர்ட்ஸ் கொடுக்குறோம், மெட்டா டெக்கில் கீவேர்ட் கொடுக்குறோம். அந்த கீவேர்ட்ஸில் வந்து எங்களுக்கு என்னென்ன கீவேர்ட்ஸ் வந்து இந்த வெப்சைட்டோட ரிலேட்டட் ஆனது என்றதை நாங்கள் என்ன செய்து கொள்வோம், மார்க் பண்ணி வச்சுக்கொள்வோம். ஸோ அதன் அடிப்படையில் என்ன செய்யும், எங்களோட ப்ரௌசர் வந்து எங்களோட வெப்சைட்டை வந்து சர்ச் ரிசல்ட்ஸை காட்டுறதா இல்லையான்றதை டிசைட் பண்ணி கொள்ளும். விளங்குதா? ஸோ அப்படித்தான் நாங்கள் என்ன செய்வோம், இந்த மெட்டா டெக்ன்றதை வந்து யூஸ் பண்ணுவோம். அது எப்படி யூஸ் பண்ணுறது அடுத்த பார்ப்போம். ஓகே, அப்போ ஸோ மெட்டா டேட்டா எப்படி யூஸ் பண்ணிட்டு பார்ப்போம். முதல்ல நாங்கள் என்ன செய்வோம், இதுக்குள்ளே போவோம். நீங்கள் வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம், மெட்டா டேட்டா வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து மெட்டா அண்ட் டெக். ஓகே, அப்படி மெட்டா அண்ட் டெக். இந்த மெட்டா அண்ட் டெக்கை பொறுத்த வரைக்கும் இந்த மெட்டா அண்ட் டெக் தான் என்ன செய்ய போகுது, எங்களுக்கு தேவையான இந்த இதுகளை வந்து வச்சுக்க போகுது, கீவேர்ட்ஸோ டிஸ்கிரிப்ஷன் அதை வந்து வச்சுக்க போகுது. ஸோ இந்த மெட்டா டெக்கில் வந்து நாங்கள் எப்படி அந்த கீவேர்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறேன்னு பார்ப்போம். கொடுக்குறதுக்கு வந்து நாங்கள் என்ன செய்யறோம்னா, முதல்ல வந்து நேம் அண்ட் ஒன்று இருக்குது, மெட்டாக்குள்ள வந்து நேம் அண்ட் ஒன்று இருக்குது. ஸோ நேம் என்ற இந்த அட்ரிபியூட்டுக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுக்கும். ஸோ அந்த வேல்யூ வந்து என்னவா இருக்கும்னா, இப்போ நான் கொடுக்க போகிறது டிஸ்கிரிப்ஷன் வைப்போமா, கொடுக்க போகிறது டிஸ்கிரிப்ஷன் வைப்போமா. அப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். இப்படி டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். ஓகே, டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு அடுத்து என்ன செய்கிறேன், இதுக்குள்ள அடுத்ததான் என்ன செய்கிறேன், நேமுக்கு பக்கத்தில் வந்து அடுத்து நான் என்ன செய்யணும், வேல்யூ வந்து கொடுக்கணும். வேல்யூ கொடுக்கறதுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து கண்டென்ட் என்ற அட்ரிபியூட். இல்லைங்கதா, எப்படி நாங்கள் செய்யறாங்க பாருங்க. முதல்ல வந்து மெட்டா டெக் வந்து கொடுப்போம். இந்த மெட்டா டெக்குள்ள வந்து முதலாவது நேம் என்ற அட்ரிபியூட்டை கொடுப்போம். இந்த நேம் என்ற அட்ரிபியூட்டுக்கு ஒரு வேல்யூ கொடுப்போம். அந்த வேல்யூ வந்து என்னவா இருக்கும், நாங்கள் இந்த மெட்டா டெக்கில் டிஃபைன் பண்ண போகிற அந்த டேட்டா என்னன்றதான் என்னது, இந்த மெட்டா டெக்குள்ள நாங்கள் போடுற இந்த நேம் என்ற அட்ரிபியூட். நான் என்ன செய்ய போகிறேன், டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்க போகிறேன். அப்போ நான் என்ன செய்கிறேன், டிஸ்கிரிப்ஷன் சொல்லி அதை நான் மார்க் பண்ணுறேன். இப்படி டிஸ்கிரிப்ஷன் சொல்லி மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிட்டு அடுத்து என்ன செய்கிறேன், இந்த டிஸ்கிரிப்ஷனை வந்து இந்த இடத்துல கண்டென்ட் என்ற இன்னொரு அட்ரிபியூட்டை போட்டு, ஓகே கண்டென்ட் பாருங்க, CONTENT கண்டென்ட் என்ற இன்னொரு அட்ரிபியூட்டை போட்டு ஈக்குவல் போட்டு அது என்ன செய்வோம், இந்த மாதிரி விட்டுக்கமாக்குள்ள என்ன செய்வோம், இந்த வெப்சைட் எதை பற்றினது என்றதை பற்றி ஒரு சின்ன ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுப்போம். எப்படி திஸ் வெப்சைட் இஸ் about வெப் டெவலப்மெண்ட் சம்திங். சும்மா இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்வோம், ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுப்போம். ஆனால் இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கல நான் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு யூசர் வந்து ப்ரௌசரில் எப்படி தேடுவார் என்றது வந்து எங்களுக்கு தெரியும். ஒரு யூசர் வந்து எங்களோட வெப்சைட்டுக்கு வந்து ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் இருப்பார் தானே. இப்போ நான் வந்து ஒரு ஃபேஷன் கடை வச்சிருக்கேன் வைப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ட்ரெஸ் விற்கிற ஒரு கடை வச்சிருக்கேன். ஸோ ட்ரெஸ் விற்கிற கடை வச்சிருக்கேன்னா எங்களுக்கு வந்து எங்களோட யூசர் வந்து எப்படி தேடுவார், தேடைக்கு வந்து எங்களோட கடையின் பேரை போட்டு தேட மாட்டேன். எப்படி தேடுவார், சாரி இன் லோ ப்ரைஸ் அப்படின்னு தேடுவார். அப்படி இல்லாட்டி சீப் ப்ரைஸஸ் சாரீஸ் பியூட்டிஃபுல் கலர்ஸ் இந்த மாதிரி தான் தேடுவார். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், அந்த கீவேர்ட்ஸ் வந்து எங்களோட டிஸ்கிரிப்ஷனில் வர்ற மாதிரி பார்த்துக்கொள்ளணும். ஓகே, அதுக்கான கீவேர்ட்ஸை வந்து ஓவர்ஃபில் பண்ணக்கூடாது. அதுவும் வந்து சின்ன பிரச்சனையை உருவாக்கும். எஸ்சிஓ படிக்க அதை பார்ப்பீங்க. எஸ்சிஓ நாங்கள் பார்க்க மாட்டோங்க இதில், இந்த கோர்ஸில் சொல்கிறேன். ஓகே, அடுத்து வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம், கீவேர்ட்ஸ் வந்து போட போகிறோம். அதுவும் இதே மாதிரி தான் பாருங்கள், மெட்டான்ற கீ இந்த இதற்கு தானே டக்குக்குள்ளே நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இதில் வந்து நேம் வந்து போடுவோம். இப்போ இதுக்குள்ள நாங்கள் என்ன செய்வோம், கீவேர்டை வந்து கொடுப்போம். ஓகே, கீவேர்டு.
ஸோ இந்த மெட்டா டேக்கும் வந்து க்ளோசிங் டெக் இல்லை. ஓகே, மெட்டா டேக்கிங் க்ளோசிங் டெக் இல்லை. நாங்கள் இந்த மாதிரி தான் கொடுப்போம். ஓகே, க்ளோசிங் டெக் இல்லை, இப்படி தான் கொடுப்போம். ஸோ மெட்டா நேம் கீவேர்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ன செய்கிறேன், இந்த இடத்துல அடுத்து கண்டென்ட் ஒன்று கொடுக்குறேன். இந்த கண்டென்ட்டுக்குள்ளே என்ன செய்ய போகிறோம், என்னுடைய கீவேர்ட்ஸை வந்து கொடுக்க போகிறோம். இந்த கீவேர்ட்ஸ் கொடுக்குறது வந்து எப்படி செய்வோம்னா கமா கமா போட்டு கொடுப்போம். கீவேர்ட்ஸை வந்து கமா கமா போட்டு கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து வெப்சைட்ஸ் டெவலப்மெண்ட்டை பொறுத்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யலாம், HTML கமா CSS கமா வெப் கமா என்ன சொல்லலாம் பாரு, JavaScript, React, இந்த மாதிரி நான் என்ன செய்து கொள்ளலாம், என்னென்ன கீவேர்ட்ஸ் வந்து மக்கள் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணுவாங்க என்றதை வந்து நான் என்ன செய்யலாம், இந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். அது வந்து என்னவா இருக்கும், ப்ரௌசருக்கு ஹெல்ப்பாக இருக்கும் எங்களோட வெப்சைட்டை எடுத்து ஷோ பண்ணுறதுக்கு. விளங்கிட்ட டவுட் இருந்திருக்கா? இப்போ இல்லை ஒன்று செய்யறதுல டவுட் இருந்திருக்கா? இருக்கா டவுட் இருந்திருக்கா? ஸோ இப்போ நாங்கள் வெப் டெவலப்மெண்ட் வரைக்கும் இது ரெண்டையும் தாண்டி இன்னொரு விஷயம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதுதான் கரெக்டர் செட்னு சொல்கிறது. மெட்டா ஷார் செட், இந்த கரெக்டர் செட்னு சொல்கிறது. இந்த கரெக்டர் செட் தான் அப்படி எப்படி மார்க் பண்ணணும்னு பாருங்க. CHARSET என்னது, கரெக்டர் ஹாஃப் போடுறோம், இந்த கரெக்டர் ஃபுல்லாக போடாமல் ஷார் மட்டும் போடுறோம். கரெக்டர் செட். இந்த கரெக்டர் செட்டை வந்து நான் என்ன செய்யணும், இந்த இடத்த மார்க் பண்ணும். இது என்னன்னு சொல்லி நான் விளங்கப்படுத்துறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்த என்ன செய்வோம், UTF-8 போடுறோம். ஓகே, UTF-8 போடுறோம். கரெக்டர் செட்ன்றது என்னென்னு பார்த்தா, எங்களோட வெப்சைட்ல வந்து ஒரு கண்டென்ட் வரப்போகுது, ஏதோ ஒரு கண்டென்ட் வரப்போகுது. அந்த கண்டென்ட்ல நான் யூஸ் பண்ற சிம்பிள்ஸோ லெட்டர்ஸோ எந்த கரெக்டர் செட்டுக்குள்ள வரும் என்றதான் இந்த கரெக்டர் செட். இது வந்து இப்போ UTF-8 மட்டும் தான் இருக்கான்னு கேட்டால் இல்லை. UTF-8 மாதிரி எங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி கொய் 8 R&1 இருக்குது. ஒரு தேவைக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நான் ஒன் டைம் வந்து காட்டுறேன்னு சொல்லி ISO 88591 ஒன்று இருக்குது. அதே மாதிரி வந்து ஷிஃப்ட் ஜிஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று இருக்குது, விண்டோ 1256 ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வித்தியாசத்தை நீங்கள் உணரணும்னா ஃபஸ்ட் நான் இங்கே வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். இந்த வெப் பேஜில் ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த வெப் பேஜில் ஒன்றுமே இல்லை. நான் இப்போ ஒரு கண்டென்ட் வந்து போட போகிறேன். ஓகே, கண்டென்ட் வந்து போட போகிறேன். அப்போ அந்த கண்டென்ட் வந்து எடுத்து ஆட் பண்ணுவோம். இதை ஏற்கனவே எடுத்து வச்சது. ஸோ இந்த கண்டென்ட்டை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. நான் இப்போ பிரிண்ட் பண்ணி காட்டுறதுக்காக மட்டும் இதை போடுறேன். ஓகே, பிரிண்ட் பண்ணி காட்டுறதுக்காக மட்டும் நான் இதை போடுறேன். இது வந்து மல்டிபிள் லாங்குவேஜஸில் ஹலோ இருக்குது. ஓகே, ஸோ தமிழையும் இருக்குது, தமிழ் சிங்களம் எடுத்து வச்சு ஓகே. ஸோ இந்த மாதிரி என்னது மல்டிபிள் லாங்குவேஜஸில் வந்து எங்கள்கிட்ட என்ன இருக்குது, இந்த ஹலோன்ற விஷயம் வந்து இருக்குது. இப்போ நாங்கள் இது என்ன செய்வோம், UTF-8 வச்சு ரன் பண்ணுவோம். ஓகே, UTF-8 வச்சு ரன் பண்ணி பார்ப்போம். சரியா, நான் டைப் பண்ணுறேன் UTF-8 வச்சுட்டு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் என்ன செய்யணும்னு சொல்லி. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியாச்சு, ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. பாருங்கள், உங்களுக்கு வந்து எல்லா லாங்குவேஜும் வந்து வருது. பாருங்கள், இங்கிலீஷ் இருக்குது, தமிழ் இருக்குது, சிங்களம் இருக்குது, சைனீஸ் இருக்குது, ஜப்பானீஸ் இருக்குது, அரபிக் இருக்குது, ரஷ்யனும் இருக்குது. பார்த்துட்டீங்களா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இந்த இடத்துல இந்த கரெக்டர் செட்டை வந்து மாற்ற போகிறேன். UTF-8 இருக்கிற கரெக்டர் செட்டை வந்து ஜஸ்ட் என்ன செய்ய போகிறேன், இந்த கொய் 8R மாற்றுறேன். ஓகே, கொய் 8R மாற்றுறேன். மாற்றி நீங்கள் வந்து என்ன செய்கிறேன், ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்கள், ஒரு லாங்குவேஜுமே இப்போ கிளியராக இல்லை. ஒரு லாங்குவேஜுமே இப்போ கிளியராக இல்லை. அப்போ எது இருக்குது, இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்குது, மிச்சம் ஒன்றுமே இல்லை. இப்போ அடுத்தது பார்ப்போம், இன்னொன்று மாற்றி பார்ப்போம். ஜஸ்ட் இந்த கொய் 86 மாதிரி, சாரி கொய் 8R மாதிரி இங்கே வந்து ISO 88591 இருக்குது. ஸோ இதை போட்டு பார்ப்போம். இந்த கரெக்டர் செட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணணும். பாருங்க, இதுலேயும் வந்து எங்களால் மற்ற ஒரு லாங்குவேஜையும் வந்து எங்களால் பார்க்கலாமா இல்லை. ஸோ ஒரு லாங்குவேஜ் வந்து எங்களுக்கு கிளியராக இல்லை. அது மாதிரி எங்கள்கிட்ட வேறு நிறைய கரெக்டர் செட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கரெக்டர் செட்லேயும் வந்து சிலர் வந்து சில லாங்குவேஜஸ் வந்து தெரியும், பார்ப்போம். அதில் இருக்கா உன்னோட பார்ப்போமே. இந்த Windows 1256 இருக்குல்ல, இதில் வந்து ரஷ்யன் தெரியும் நினைக்கிறேன். ஜஸ்ட் இங்கே வந்துட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஓகே, இதில் ரஷ்யன் தெரியல, ஜப்பானீஸும் தெரியல, அரபிக்கும் தெரியல. ஸோ இதுலேயும் வந்து ஒன்றுமே தெரியல, இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியுது. ஸோ இந்த மாதிரி நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம், வேறு கரெக்டர் செட் வந்து எங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் பொதுவாக நாங்கள் யூஸ் பண்ணுறது என்னென்னா UTF-8. என்ன காரணம்னா UTF-8 வந்து எல்லா கரெக்டர் செட்டுமே இருக்குது. அதாவது எல்லா லாங்குவேஜுக்கான கரெக்டர்ஸும் வந்து இருக்குது. விளங்குதா? ஸோ அதில் தான் UTF பண்ணுறது வந்து நாங்கள் யூஸ் பண்ணி கொள்கிறோங்க. ஸ்பெசிஃபிக்காக உங்களோட வெப்சைட்டில் வந்து இங்கிலீஷ் மட்டும்தான் வருமானா நீங்கள் வந்து என்ன செய்து கொள்ளலாம், இங்கிலீஷ் மட்டும் வர்றதுக்கு ஏற்ற மாதிரியான கரெக்டர் செட்டை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் உங்களோட வெப்சைட்டில் வந்து மல்டிபிள் லாங்குவேஜஸ், மல்டிபிள் ஐக்கன்ஸ் அல்லது எமோஜிஸ் இதெல்லாம் வருமா இருந்தால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இந்த UTF-8 யூஸ் பண்ணால் தான் உங்களால் அதை ரெண்டர் பண்ணி ஷோ பண்ண இயலும். அப்போ அதுக்காக நாங்கள் என்ன செய்யறாங்க, எந்த கரெக்டர் செட்ன்றதை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ UTF-8 ஆக்கினா அப்புறம் என்ன செய்யும், எனக்கு வந்து எல்லா லாங்குவேஜும் ஷோ ஆகும். விளங்கிட்டேன்? ஸோ இப்போ நாங்கள் இந்த கரெக்டர் செட்டை பற்றி பார்க்கணும்னா என்ன செய்யலாம், சர்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த இதில் கரெக்டர் செட்ஸ்,
HTML சொல்லி என்ன செய்வோம், சர்ச் பண்ணி பார்ப்போம், என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகே, HTML கரெக்டாக செட்ஸ்னு சொல்லி WG3 ஸ்கூலில் ஒரு பேஜ் இருக்குது, பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ISO 88591 சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன செய்யும், ஓகே இதில் வந்து விளக்கத்தை காணல, இதில் போன இருக்கும் நினைக்கிறேன், இந்த இருக்கு. ஓகே, கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு அதை பற்றின ஒரு டிஃபரன்ஸ் வரும். ஸோ அதில் இருக்க கரெக்டர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள் என்னென்ன கரெக்டர்ஸ் வந்து அதில் அவைலபிளாக இருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள் இங்கிலீஷ் இருக்குது, வேற ஒரு லாங்குவேஜும் இல்லை இதில். பாருங்கள் இருக்கா இல்லையா இந்த ISOவில். அடுத்தது ரெண்டாவது பார்த்தா இங்கே என்ன இருக்குது, இந்த விண்டோ 1252 இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த சிம்போல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஆனால் வந்து சில சிம்போல்ஸ் வந்து அவைலபிளாக இல்லை. பாருங்கள் சிம்போல்ஸ் என்னென்ன சிம்போல்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ அப்படி கேட்குற தமிழ் தான் வந்து இதில் அவைலபிளாக இருக்காது. ஓகே, அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு லாங்குவேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம், கரெக்டாக செட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேண்டாம் ஃப்ரீயாக இருந்தால் சர்ச் பண்ணி பார்க்கலாம், ஒரு கரெக்டாக செட்டை சர்ச் பண்ணி பார்த்து அதில் வந்து என்னென்ன சிம்பிள்ஸ், என்னென்ன லாங்குவேஜஸ், என்னென்ன லெட்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குன்றதை நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம். உங்கள்கிட்ட டவுட் இருந்திருக்கா, இப்போ சில டவுட் இருந்திருக்கா சொன்னது, இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தில் டவுட் இருந்திருக்கேன் யாருக்காவது. ஸோ இதை பற்றி நீங்கள் பயப்படாதீங்க, இது இல்லை இந்த என்னெல்லாம் யோசிக்காதீங்க. ஜஸ்ட் இதை நான் அழிக்கிறேன், ஏன்னா நாங்கள் பாடி நாளைக்கு தான் பார்ப்போம். ஓகே, ஸோ இவ்வளோ பார்த்தாச்சு. இப்போ நான் அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னா, ஸோ இன்னும் பார்ப்போம், கொஞ்சம் பார்த்துட்டு போவோம், டைம் இருக்குது பார்ப்போம். டைம் முடிஞ்சது தான் நான் பார்ப்போம், பிரச்சனை இல்லை. ஓகே, டைட்டில் என்ற டேக் இருக்குது. ஸோ இந்த டைட்டில் என்ற டேக் வந்து உங்களுக்கு பிரயோஜனமான டேக். பாருங்க, இப்போ நீங்கள் உங்களுக்கு வித்தியாசம் காட்டுறேன் பாருங்க, நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். என்ன எழுதியிருக்கு, சி யூசர் அட்மின் டெஸ்க்டாப் வெப் டெவலப்மெண்ட் சொல்லி எங்க என்ன செய்திருக்கேங்க, இந்த அட்ரஸ் வந்து இந்த இடத்துல அப்படியே இருக்கு பாருங்க. பட் நான் இப்போ என்ன செய்ய போகிறோம், டைட்டில் டேக் வந்து போட போகிறோம். இப்போ டைட்டில் டேக் என்ன செய்யறாங்க, ஸ்டார்ட் பண்ணுறோம் அண்ட் எண்ட் பண்ணுறோம். ஒரு டைட்டில் டேக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அண்ட் எண்ட் பண்ணுறோம். நான் இதுக்குள்ள என்ன செய்கிறேன், வெப் டெவலப்மெண்ட் என்று சொல்லி என்ன செய்கிறேன், ஒரு பேர் வந்து அடிச்சுட்டு சர்வ் பண்ணுறேன். சர்வ் பண்ணிட்டு வந்து என்ன செய்கிறேன், இங்கே வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்க என்ன நடந்துங்க, என்ன நடந்துட்டு வெப் டெவலப்மெண்ட் சொல்லி மாறிட்டுது. அப்போ நாங்கள் இந்த இடத்துல டைட்டிலில் போடுறது என்ன செய்யுது, எங்களுக்கு இந்த டப்பில் வந்து நேமாக வருது. நீங்கள் ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ண என்ன செய்யும், இது வந்து ஃபேஸ்புக்னா ஃபேஸ்புக் வந்து இருக்கும், என்னவா இருந்தாலும் இதில் என்ன இருக்கும், அந்த குறிப்பிட்ட வெப்சைட்டின் பேர் தான் இருக்கும். அதை நாங்கள் அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்தா இந்த டைட்டில் டெக்கை யூஸ் பண்ணி தான் செய்கிறாங்க. அப்போ நீங்கள் டிபிக்கலாக இந்த டைட்டில் என்ற இந்த டெக் தானே, டிபிக்கலி இது வந்து என்ன செய்யாது, ஒரு அட்ரிபியூட்டையும் தனக்குள்ள எடுத்துக்கொள்ளாது, எந்த விதமான அட்ரிபியூட்டையும் தனக்குள்ள எடுத்துக்கொள்ளாது. இந்த டைட்டில் டெக் வந்து எந்த விதமான அட்ரிபியூட்டையும் தனக்குள்ள எடுத்துக்கொள்ளாது. அதே மாதிரி இந்த ஹெட் டேக்கும் வந்து தனக்குள்ள எந்த விதமான அட்ரிபியூட்டையும் என்ன செய்யக்கொள்ளாது, எடுத்துக்கொள்ளாது. விளங்கிட்ட டவுட் எதுவும் இருக்கா, யாருக்காவது டவுட் இருக்கா, யாருக்காவது டவுட் இருக்கா, இதில் யாருக்காவது டவுட் இருக்கும். நாங்கள் இந்த ஹெட் டேக்கில் பார்க்க நிறைய விஷயம் இருக்குது. ஸோ நாளைக்கு நாங்கள் ஹெட் டேக்கில் கொஞ்சம் விஷயம் பார்க்க இருக்கு, பார்த்துட்டு தான் பாடி டெக்குள்ளே போவோம். ஓகே, டவுட் இருந்தால் கேட்கலாம், நீங்கள் டவுட் இருக்கா யாருக்காவது, சொன்னது விளங்காமல் இருக்கா, டவுட் எதுவும் இருக்கா. ஓகே, டவுட் எதுவும் இருந்தால் நீங்கள் வந்து பர்சனலாக செட்லையும் கேட்கலாம், வேறு எதுவும் டவுட் எதுவும் இருக்கா யாருக்காவது, ஐ மீன் வாட்ஸ்அப் செட்லையும் கேட்கலாம் நீங்கள், பிரச்சனை இல்லை. ஓகே, டவுட் ஒன்று வெளியே நினைக்கிறேன், டவுட் எதுவும் இருந்தால் கேளுங்க. நாளைக்கு நைட் 8 o'clock இதே மாதிரி கிளாஸ் இருக்கும். நாளைக்கு மட்டும் ஃப்ரீ கிளாஸ் தான், யாரும் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, யாரும் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, தேங்க்யூ. இப்போ கிளாஸை முடிப்போம். வேறு டவுட் இருந்தால் கேளுங்க, கோர்ஸை பற்றி டவுட் இருந்தாலும் இதை பற்றி டவுட் இருந்தாலும் கேளுங்க, பிரச்சனை இல்லை. ஓகே, தேங்க்யூ. கிளாஸை முடிப்போம் இப்போ. ஓகே.